Well, hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா we are going to see a one shot video, okay? So அதாவது one shot video எதுக்கு பார்க்க போறோம்னா என்ன டாபிக்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு பார்க்க போறோம். So இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து ஒரு என்டையர் டாபிக்கை நான் 4 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். Okay? So first பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா potential energy of point charges work done by electric and external and electric force. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் 2ல வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் கண்டினியூஸ் சார்ஜஸ் அண்ட் ரிங்கு அலாங் த ஆக்சிஸ். இது வந்து பார்ட் 2லையும். பார்ட் 3ல என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ கண்டக்டர் அண்ட் நான் கண்டக்டிங் ஸ்பியர், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு கான்சென்ட்ரிக் குரூப் ஆஃப் கான்சென்ட்ரிக் ஸ்பெரிக்கல் ஷெல்ஸ், அப்புறம் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நான் வந்து வித் அ பர்ஃபெக்ட் தியரி. ஓகே, நீங்கள் எங்கேயுமே இது மாதிரி தியரி பார்க்க முடியாது. டெஃபினட்டாக நோட்ஸ் எடுத்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ இதோட ப்ரீவியஸ் சாப்டரான எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸையும் மறக்காமல் பார்க்க மறந்துடாதீங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதோட ப்ளேலிஸ்ட்டையும் போய் பாருங்கள். ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு கண்டினியூஷன். நீங்கள் டேரெக்டாக எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா புரியாது. ஏன்னா நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயே நிறையா பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூஷனாக நம்ம வரணும். ஓகே, ரைட். ஸோ ஃபோர்த்து பார்ட்டில் நம்ம ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் பார்ட்டிக்கல் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, கண்டக்டர்ஸை பற்றி நிறைய ப்ராப்பர்ட்டிஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அந்த கான்செப்ட்டு, ஸோ டயலெக்ட்ரிக் போலரைசேஷன் அண்ட் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், இதை வந்து பார்ட் 4ல் நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இருக்கிறது பார்ட் 2. ஓகே, ஸோ நீங்கள் எந்த பார்ட்டில் இருக்கீங்கன்னு பாருங்கள். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எது நீங்கள் முன்னாடி பார்க்கலையோ அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஓகே, நான் போட்டுட்டுனா அதோட லிங்க் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா there is a relation between electric field and potential அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம ஈக்குவலண்ட் மீன்ஸ் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்மளால் ஒரு பொட்டன்ஷியலை டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்றது தான் we have studied. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to study about பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல். நல்லா கவனிங்க, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். கூட நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். கூட வந்து சூப்பர் பொசிஷன் ஆஃப் பொட்டன்ஷியல், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சூப்பர் பொசிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தோம். ஃபோர்ஸ் டியூ டு n சார்ஜஸ், n பாயிண்ட் சார்ஜஸ். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு n சார்ஜஸ் அப்படிலாம் we have seen. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பொட்டன்ஷியலோட பொட்டன்ஷியல் டியூ டு n சார்ஜஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, சரி. இப்போ லெட்ஸ் டாக் அபவுட் இப்போ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன், அதாவது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள எக்ஸ்பிரஷன் என்னது, ரிலேஷன் என்னது? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து நம்மளுக்கு என்னது? யா, ஸோ நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட் ஏல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா ஃபீல்டு EA இஸ் ப்ரெசன்ட். ஓகே, என்ன ஃபீல்டு இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா EA ஃபீல்டு இஸ் தேர். இப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ஹவ் கெப்ட் அ சார்ஜ். இந்த பாயிண்ட்டை நான் என்ன சார்ஜ் வச்சுருக்கேன், Q0 அப்படின்னு ஒரு சார்ஜ் வந்து நான் வச்சுருக்கேன். அதாவது பாயிண்ட் ஏல EAன்ற ஃபீல்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் Q0ன்ற ஒரு வெளிலேருந்து வந்து ஒரு சார்ஜ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த சார்ஜ் Q0 மேலே என்ன ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம், which is Q0 into EA vector. So this is the force experienced by a charge kept in a electric field. ஸோ Q இந்த சார்ஜை நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு EAல வச்சுருக்கேன். ஸோ அது எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, F ஃபோர்ஸ் இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸிங். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆல்சோ, கரெக்டாக? அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் டிஸ்கஷன்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம we are going to see எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கும் உள்ள கனெக்ஷன் மாதிரி. இப்போ நல்லா கவனிங்க, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஏற்கனவே நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி படிச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், இது ரெண்டுத்துக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, இப்போ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் எடுத்துக்கிறேன்.
இந்த பாயிண்ட் ஏல என்ன பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா we are having a potential of VA. இந்த பாயிண்ட் ஏல VAன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் என்ன வச்சுருக்கேன், ஒரு சார்ஜ் Q0ன்னு ஒரு சார்ஜை அந்த இடத்துல வச்சுருக்கேன். Q0ன்ற ஒரு சார்ஜை அந்த பாயிண்ட் ஏல வச்சுருக்கேன். அந்த பாயிண்ட் ஏல ஏற்கனவே என்ன பொட்டன்ஷியல் இருக்குது, QAன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. QAன்னு பொட்டன்ஷியல் இருந்த இடத்துல நான் Q0 ஒரு சார்ஜ் வைக்கிறேன். ஸோ when charge, okay, when charge Q0 is placed at potential VA, when charge Q0 is placed at potential VA, then potential energy is developed. ஸோ நம்ம ஒரு பொட்டன்ஷியல் இருக்க இடத்துல ஒரு சார்ஜ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்க இடத்துல ஒரு இடத்துல அந்த பேர் ஒரு சார்ஜ் வச்சோம் அப்படின்னா என்ன ஜென்ரேட் ஆகுது, தென் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டெவலப்டு. டெவலப்னா என்னது, இஸ் பீன் ஃபார்ம்டு. ஓகே ரைட். ஸோ எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா, என்ன சார்ஜ் வச்சுருந்தோம், Q0ன்ற ஒரு சார்ஜை VAன்ற ஒரு பொட்டன்ஷியல் வச்சனால எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டெவலப் ஆகிருக்கு, U. You can call this as UA if you want to say. புரியுதா? எனி டவுட்? ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்டு. ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல ஒரு சார்ஜ் வச்சோன்னா, இந்த Q0ன்ற ஒரு சார்ஜை எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் EAல வச்சோன்னா என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, F வெக்டர். அதே மாதிரி ஒரு Q0ன்ற ஒரு சார்ஜை VAன்ற ஒரு பொட்டன்ஷியலில் வச்சா இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் வாட், இட் இஸ் பீன் கிரியேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னு சொல்கிறதோட இட் இஸ் பீன் ஜென்ரேட்டிங் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் வாட், Q0 into VA. Okay, so this is a point to note. Right on? Okay, so next we will move on. சரி, இப்போ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு சார்ஜ் வந்து இங்கே ஒரு Q சார்ஜ் இருக்குது, இது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ரெஸ்ட்டில் ஃபிக்ஸடாக இருக்குது. இப்போ இந்த சார்ஜை சுற்றி என்னெல்லாம் இருக்கும் நீங்களே சொல்லுங்கள், இந்த சார்ஜை சுற்றி என்னெல்லாம் இருக்கும், there is an electric field is present. ஓகே, நம்மளுக்கு தெரியும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால், இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ரேடியலி அவுட்வர்ட். கரெக்டாக, ரேடியலி அவுட்வர்டு பார்த்துருக்கோம். ஆனால் இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கரஸ்பாண்டிங் என்ன இருக்கும், ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். கரெக்டாக. ஸோ இப்போ கொஞ்சம் தள்ளி ஒரு பாயிண்ட் ஏ நான் எடுத்துக்கிறேன், ஒரு பாயிண்ட் ஏ, ஐ எம் கோயிங் டு கன்சிடர் அ பாயிண்ட் ஏ. இந்த பாயிண்ட் ஏல பொட்டன்ஷியல் டியூ டு Q, பொட்டன்ஷியல் டியூ டு Q என்னது, VA நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதாவது VA is electric potential due to Q. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சார்ஜ் பார்ட்டிகளை கொண்டு வந்து வைக்க போகிறேன். Q0ன்ற ஒரு சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறேன், Q0ன்னு ஒரு சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போ அங்கே என்ன டெவலப் ஆகிருக்கும், இதுதான் கேள்வி. இப்போ அந்த இடத்துல என்ன டெவலப் ஆகிருக்கும்பா, ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது Q0ன்ற ஒரு சார்ஜை V0ன்ற இடத்துல வைக்கும்போது என்ன டெவலப் ஆகுது, Q0 into VA, பொட்டன்ஷியல் எனர்ஜி VA இஸ் டெவலப்ட். ஸோ Q0ன்ற ஒரு சார்ஜு VA பொசிஷன், VAன்ற பொட்டன்ஷியல் இருக்கும்போது UA எனர்ஜி இஸ் பீன் டெவலப்ட். ஓகே ரைட். இப்போ வேற ஒரு பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன், இது வந்து பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாமா, இது வந்து பாயிண்ட் பி. இந்த இடத்துல என்ன பொட்டன்ஷியல் இருக்கும், டியூ டு Q, RB டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த பாயிண்ட்டு, இட் இஸ் ஹேவிங் அ பொட்டன்ஷியல் ஆஃப் VB. ஓகேவா?
is having a potential of VB. இப்போ இந்த சார்ஜ் நான் வந்து Q0ன்ற சார்ஜ் இப்போ இந்த இடத்துல இருந்திருந்தால் எவ்வளோ எனர்ஜி டெவலப் ஆகிருக்கும், பி பொசிஷனில் இருந்தால் எவ்வளோ எனர்ஜி டெவலப் ஆகிருக்கும் நம்மளுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா UB is equal to charge Q0 present in a potential of VB. ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லை இல்லையா? இது ஏ பொசிஷன். அப்போது இதே சார்ஜ் Q0 பி பொசிஷனில் இருந்துச்சுன்னா இந்த பொட்டென்ஷியல் ரைட்டாவா? சரி, இப்போ என்னென்னா கொஸ்டின்ஸ் வந்து இப்போ எப்படி கேட்பான் அப்படின்னா work done to move a charge from point A to B by external force. இப்படி கேட்டானா எப்படி பண்ணுவீங்க? work done to move a charge from point A to B. Okay, so what is the work done? நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும் இல்லையா? work done to move a charge by external force from point A to point B. பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு நான் சார்ஜ் Q0 மூவ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும், எவ்வளோ ஒர்க் டன் தேவைப்படும்னா ΔU, ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இதான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா இனிஷியலாக என்ன எனர்ஜி இருந்துச்சு? Qவும் Q0ம் இருக்கும்போது வாட் இஸ் த எனர்ஜி? வாட் இஸ் த எனர்ஜிப்பா? ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாங்க, Qவும் Q0ம் ஏ பொசிஷனில். இனிஷியலாக இப்படி தான் இருந்துச்சு, ஃபைனலாக என்ன ஆகிடுச்சு? அதாவது ஒரு சார்ஜை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து மூவ் பண்ணிட்டு வந்து எங்கே வைக்கிறேன்? ஏ பொசிஷன்லேருந்து பி பொசிஷனுக்கு கொண்டு வரேன். இனிஷியலாக இருந்தது ஏ பொசிஷன், ஃபைனலாக இருக்கிறது பி பொசிஷன். ஸோ இனிஷியல் பொசிஷன் இஸ் நத்திங் பட் யூஏ பொசிஷன், ஏ பொசிஷன் தானே. ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி? இது ஒரு சார்ஜ், இது ஒரு சார்ஜ், ரெண்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் செப்பரேட்டடாக இருக்குது? 2 பாயிண்ட் சார்ஜஸால் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு தெரியும் இல்லையா நம்மளுக்கு? Q0 டிவைடட் பை RA, இதுதான் நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி when it is at final position which is UB RB, கரெக்டா? இப்போ வாட் இஸ் த ஒர்க் டன்? எக்ஸ்டர்னல் ஒர்க் டன்னா என்ன சொல்லுவீங்க? இதே எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட ஒர்க் டன்னா ஒரு மைனஸ் மட்டும் வரும், கரெக்டா? ஸோ நம்மளுக்கு என்ன வருது? Q0 by RE, கரெக்டாக இல்லையா? ரைட். ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை I will just fast, I will recall whatever we did till now. இப்போ வந்து ஒரு சார்ஜை கொண்டு போயிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுன்னா இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் அ ஃபோர்ஸ் ஆஃப் திஸ் வேல்யூ which is Q0 into EA. இங்கே Q0ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி நான் என்ன சொன்னேன்னா ஒரு பாயிண்ட் ஏல பொட்டன்ஷியல் VA இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் ஒரு சார்ஜை வைக்கிறேன், எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னா Q0 into VA, கரெக்டாக? இப்போ வந்து இது வந்து ஒரு சார்ஜ், ஓகே, இந்த சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்குது, சோர்ஸ் மாதிரி. இது என்ன பண்ணுது? தன்னை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்குன்னா கரஸ்பாண்டிங்காக பொட்டன்ஷியல் இஸ் ஆல்சோ, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் ஆல்சோ டெவலப்ட். ஸோ பாயிண்ட் ஏல அந்த சார்ஜ் Q0ன்ற ஒரு சார்ஜ் இருக்கும், எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டெவலப் ஆகிருக்கும்? Q0 into VA. அதே மாதிரி பி பொசிஷனில் இருக்கும்போது Q0 into VB, நம்மளுக்கு தெரியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி டெவலப் ஆனது. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன்னா ஒர்க் டன் டு மூவ் அ சார்ஜ் ஃப்ரம் பாயிண்ட் A to B பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் ஏலேருந்து பி கொண்டு வரதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். ஒர்க் டன் டு மூவ் அ சார்ஜ் ஃப்ரம் A to B பொசிஷன் ΔU is equal to final minus initial. Final initial position is nothing but UA. When the charge is at UA, system or total potential energy, so UA
அதே மாதிரி டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூபி. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் ஐ எம் ஏபிள் டு கெட் த ஆன்சர். கரெக்டாக? இப்போது இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து நான் ஒரு ஸ்டெப் பண்ண போகிறேன். என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். சரி, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் இந்த ஃபார்முலா வந்திருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பார்த்தோன்னா யூஎஃப் யூஐன்றது என்னது? இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு என்ன வரும்? யூஎஃப் மைனஸ் யூஐ. கரெக்டாக? கேன் ஐ ரைட் திஸ் அஸ்? இதை இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா? வாட் இஸ் த ஃபைனல்? யூபி மைனஸ் யூஏன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ யூஏ யூபின்றது என்னது? Q0 இன்ட்டு விபி. இது என்னது? Q0 இன்ட்டு விஏ. கரெக்டாக? ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் இதை என்ன பண்ணேன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு சார்ஜ் வந்து ஏ பொசிஷன்லேருந்து பி பொசிஷனுக்கு மூவ் பண்ணிட்டு வரதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் ஆகுன்றது டெல்லின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இதை நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸஸில். கரெக்டாக? ஸோ யூபி யூஏ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இப்போ நான் ஒன்று புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னது அப்படின்னா, இது வந்து என்னோட யூபி, இது என்னோட யூஏ. கரெக்டாக இல்லையா? இதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் என்ன சொல்ல முடியும்னா, வாட் இஸ் விஏன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதையும் கம்பேர் பண்ணுங்கள். சரி வெயிட் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஐ வில் ஜஸ்ட் right. So work done by external A to B. நமக்கு என்ன ஃபார்முலா? UB minus UA. UBன்றது என்னது? Q0 into VB இல்லையா? இது என்னது? Q0 into VA. இப்போ இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். இதை நான் என்ன சொல்ல போகிறேன்? ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? இதையும் கம்பேர் பண்ணலாமா? திங்க் பண்ணி பாருங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு திங்க் பண்ணி பாருங்கள். இதையும் கம்பேர் பண்ணலாமா? நடுவில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ Q0 VB இஸ் நத்திங் பட் இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? அதே மாதிரி கரெக்டாக? இதில் வந்து என்ன தெரியுது? நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? வாட் இஸ் விஏ? விஏ இஸ் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு சார்ஜ் Q. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? விஏ விபி ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன்ல. இது வந்து பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு சார்ஜ் Q at point B. at point B. இது என்னது? இது at point A. கரெக்டாக இல்லையா? எவ்ரிதிங் இஸ் ரைட். ஸோ ரெண்டுமே டியூ டு சார்ஜ் Q தான். ஜென்ரலைஸ் பண்ணலாமா இதை? இன் ஜென்ரல் வாட் ஐ கேன் சே, இதை ஜென்ரலைஸ் பண்ணணும்னா பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் வி கேன் சே ரைட் KQ by R. இங்கே Kன்றது என்னது? 1/4πε0 Q by R அப்படின்றது அர்த்தம். புரியுதா? அதாவது நம்ம வந்து ஒர்க் டன் ஃபார்முலா வச்சு கம்பேரிசன் மெத்தட் மூலிமா we are able to find what? இதுதான் என்னது? இது வந்து ஒரு சார்ஜுன்னு வச்சுக்கோங்க Q. ஒரு பாயிண்ட் டிஸ்டன்ஸ் P தள்ளி நான் பொட்டன்ஷியல் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லலாம்? R டிஸ்டன்ஸ் தள்ளி போய் பார்த்தோன்னா பொட்டன்ஷியல் வந்து P இருக்குது. the potential at point P வந்து V is equal to KQ by R. R is the distance from the source to the point P. Correct? Any doubt? So this is the expression we got. So this is the electric potential due to a point charge.
So we did very clearly what is happening here. சரி, இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ், சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ். இப்போ இதே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு n சார்ஜஸ், n சார்ஜஸ் சரௌண்டிங்கில் இருக்குது. இப்போ எப்படி நீங்கள் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ண போகிறோம். அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எலக்ட்ரிக் ஏன்னா தியரி மட்டும் முக்கியம் கிடையாது, அதுக்கு ஈக்குவலாக நம்ம ப்ராப்ளம்ஸும் பண்ணணும். ஓகே, சரி நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு சார்ஜ் Q1 இருக்குது, திஸ் இஸ் சார்ஜ் Q2, திஸ் இஸ் சார்ஜ் Q3. இப்போ இந்த பாயிண்ட் P இருக்குது இல்லையா, இந்த பாயிண்ட் Pயில் என்ன பொட்டன்ஷியல் அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? we can use the superposition. சோர்ஸ்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு நான் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறேன். சோர்ஸ்ன்றது இங்கே Q1 Q2 Q3, இங்கேருந்து அங்கே இது பண்ணுறேன். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P is equal to V1 plus V2 plus V3. V1ன்றது என்னது? பொட்டன்ஷியல் டியூ டு Q1, V2ன்றது பொட்டன்ஷியல் டியூ டு Q2 and பொட்டன்ஷியல் டியூ டு Q3. என்ன வரும்? KQ1 divided by ஸோ இதுக்கு பேர் என்ன பிரின்சிபல் அப்படின்னா, இது மேலே ஆட் பண்ணுறதுக்கு பேர் என்னது? If I add something, it is called as a superposition principle. It is a superposition principle அப்படின்னு சொல்லி they will call. ரைட்டா? ரைட். ஸோ இதுதான் பொட்டன்ஷியல். இதில் வந்து என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, you need to apply the sign of Q1, Q2 and Q3. ஒருத்தரோட சைனையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதா? ரைட். ஸோ நவ் we will move on to the problem. ஓகே, ஸோ ஜஸ்ட் சூப்பர். இதே n சார்ஜஸ் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 3 சார்ஜ் இருந்தால் பரவாயில்ல, இதே n சார்ஜஸ் இருந்தால் அதாவது n சார்ஜஸோட பொட்டன்ஷியலை நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஓகே, டோட்டலாக n சார்ஜஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ லெட்ஸ் டூ ஒன் ப்ராப்ளம். என்ன கேட்டிருக்கான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில்? See how much work will be done to bring a charge 400 microcoulomb from infinity to a point P in a region of electric field, given that the electric potential at the point P is. இப்போ நம்ம ப்ரீவியஸ் கேஸில் பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜில் இதான ஃபார்முலா. வாட் இஸ் த பொட்டன்ஷியல் அட் இன்ஃபினிட்டி when r tends to infinity? இதை சைடில் நோட்டு மாதிரி போட்டுக்கலாம். நோட் when r tends to infinity, அப்போ பொட்டன்ஷியல் என்ன வேல்யூ எடுக்குது? one divided by infinity மாதிரி. ஓகே, ஸோ the answer will be equal to 0. ஸோ பொட்டன்ஷியல் at infinity வந்து நம்மளுக்கு என்னது? in general 0. ஸோ இப்போ என்ன கேட்குறான்? how much work done to bring a charge from infinity to ஓகே. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து 20 அப்போ 2 பாயிண்ட் கொடுத்துருக்கான்ப்பா. ஒரு பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி, அங்கே பொட்டன்ஷியல் எப்போவுமே என்னது? இன்ஃபினிட்டி பொசிஷனில் எப்போவுமே பொட்டன்ஷியல் வந்து 0. இவன் இன்னொரு பாயிண்ட்டை கொடுத்துருக்கான், அந்த இடத்துல பொட்டன்ஷியல் வந்து இந்த இடத்த நான் ஏன்னு கூப்பிட்றேன், இந்த இடத்த நான் என்ன கூப்பிட போகிறேன்? பி. ஸோ ஏன்ற பாயிண்டில் பொட்டன்ஷியல் வந்து இன்ஃபினிட்டி, ஏன்னா பாயிண்ட் இஸ் இன்ஃபினிட்டி, ரொம்ப ஃபார் அவே டிஸ்டன்ஸ், ரைட்?
ஸோ அங்கே பொட்டன்ஷியல் இன்ஃபினிட்டி வந்து சாரி அட் பாயிண்ட் பி டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி பொட்டன்ஷியல் 0 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கொஷின் மெயினாக என்னென்னா ஹவு மச் ஒர்க் டன் இன் பிரிங்கிங் எ சார்ஜ், இந்த சார்ஜ் Q0ன்ற ஒரு சார்ஜ் ஈக்குவல் டு 400 μc இன்ஃபினிட்டியிலேருந்து டு சம் பாயிண்ட் பிக்கு நீங்கள் கொண்டு வரணும். இந்த பாயிண்ட் பேர் வந்து பி, ஏன்னா கொஷினில் கொடுத்துருக்கான் பாயிண்ட் பின்னு கொடுத்துருக்கான் இல்லையா. ஸோ அதனால் அதையே ஃபாலோ பண்ணிடலாம். பாயிண்ட் பிக்கு நீங்கள் கொண்டு வரணும் இந்த ரீஜன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ நல்லா கவனிங்க, இந்த Q0ன்ற ஒரு சார்ஜை நான் எங்கே கொண்டு வரணும்? I need to bring to from infinity to this point of 20 volt. இதுக்கு நான் எவ்வளோ ஒர்க் டன் பண்ணணும்னு கேட்குறான். இப்போ கொஷின்லாம் அவன் எதை பற்றியும் கொடுக்கல, யாரோட ஒர்க் டன் அப்படின்னு. ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்ளம். நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிக்கான்றது எலக்ட்ரிக் ஃபோர்ஸாக இல்லை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸான்னு கொடுக்கல, நம்ம வந்து இங்கே எக்ஸ்டர்னல் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இன்ஃபினைட்டில் இருக்கிற ஒரு சார்ஜு ஏன் அந்த பாயிண்ட் பியை பார்த்து வரணும், நேச்சுரலாக வரணும்னு இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கலாம். என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். அதாவது பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு ஐ நீட் டு பிரிங். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, யூபி மைனஸ் யூஏ. ஃபைனலாக என்ன பொட்டன்ஷியல், இனிஷியலாக finally it is UP, initially it is UA. so நம்ம potential energy at point P என்ன சொல்லலாம், சொல்லலாமா இல்லையா? கரெக்டு தானே? UP is equal to Q0 into VP, potential at point P. இப்போ potential at point P என்ன சொல்லியிருக்கான், 20 volt. what about the potential at point A? இன்ஃபினைட்டில் இருக்கு இல்லையா, ஸோ 0. So what is the charge, 400 into 10 power minus 6 into 20 V. So என்ன ஆன்சர் வருது நம்மளுக்கு, we are getting some answer. So you get answer as 8 into 10 power minus 3 joule. இப்போ அதாவது ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன். இதே வந்து கொஷினில் எலக்ட்ரிக் அப்படின்னு கொடுத்தானா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்தான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்ட் ஏலேருந்து பி வரைக்கும் ஒர்க் டன் பண்ணணும்னா ஐ வில் புட் ஜஸ்ட் மைனஸ் டெல் யூ. அதாவது மைனஸ் ஆஃப் யூபி மைனஸ் யூஏ. நம்மளுக்கு என்ன வரும், ஃபைனல் ஆன்சரில் ஒரே ஒரு மைனஸ் மட்டும் வரும், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ரைட். இப்போ அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், இதை வந்து க்ளீனாக கேட்டிருக்கான் பாருங்கள், ஃபைண்ட் த ஒர்க் டன் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுன்னு இங்கே கிளியராக கொடுத்துட்டான். நம்ம போன தடவை வந்து எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிக்கான்னு தெரியாமல் இருந்தோம், இங்கே எக்ஸ்டர்னல் ரொம்ப கிளியராக கொடுத்துட்டான். ஓகே, ஸோ ஒர்க் டன் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு பிரிங் எ சார்ஜ் ஃப்ரம், ஒரு சார்ஜை இன்ஃபனைட் லொக்கேஷன், அதாவது க்யூன்ற ஒரு சார்ஜை R tends to infinity பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜை ஐ நீட் டு பிரிங் டு அ பாயிண்ட் P, இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் Pன்னு சொல்கிறேன், டு அ பாயிண்ட் வேர் த பொட்டன்ஷியல் இஸ் வாட், 10 to the power of 4V. அட் பாயிண்ட் P பொட்டன்ஷியல் வந்து இது, பாயிண்ட் ஏல பொட்டன்ஷியல் என்னது, 0. ஏன்னா இன்ஃபினைட்டில் பொட்டன்ஷியல் 0 தானே எப்போவுமே, இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. பொட்டன்ஷியல் அட் இன்ஃபினிட்டி இஸ் 0. ரைட். ஸோ இப்போ இங்கேருந்து நான் என்ன கொண்டு வரணும், இங்கே கொண்டு வரணும். இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹவ் யூ வில் ஃபைண்ட் த ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். சம் ஏ பொசிஷன் டு பி பொசிஷன், நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், டெல் யூ. ஃபைனல் என்னது, யூபி. இனிஷியல் என்னது, யூஏ. ஸோ வாட் இஸ் யூபி, க்யூ இன்ட்டு, இங்கே க்யூன்ற சார்ஜ் கொஸ்டினில் கொடுத்துருங்கப்பா, இல்லைனா க்யூ நாட்னு யூஸ் பண்ணியிருப்பேன், இங்கே க்யூன்னே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ விஏன்ற பாயிண்டில் பொட்டன்ஷியல் என்னது, 0. ஸோ வாட் இஸ் த சார்ஜ் ஹியர், 2 μc இன்ட்டு 10 to the power of 4. ஸோ என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு,
Yeah, we will get answer this one. Correct? Yes, good. So இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பண்ணலாம். See, electric potential at point A is 20 volt. Clear-ஆ கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். Electric potential at point A is 20 volt and point B ல potential என்னதான்? See, இதை வந்து நான் point A ன்னு கூப்பிட போகிறேன். This is point A, this is point B. இந்த A பாயிண்டில் பொட்டன்ஷியல் என்னதான்? 20 volt. இந்த இடத்துல பாயிண்ட் B ல பொட்டன்ஷியல் என்னது? -40 volt. Find the work done by the external force and electric force in moving a electron slowly from B to A. எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, சார்ஜ் வந்து -E, B பாயிண்டில் இருந்து A பாயிண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னலும் கேட்குறான், அதாவது B பாயிண்ட்லேருந்து A பாயிண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு. கரெக்டா? ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? டெல் யூ. இப்போ நல்லா கவனிங்க, இந்த சார்ஜை எந்த பொட்டன்ஷியலில் இருக்குது? விபின்ற பொட்டன்ஷியல் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணிவிடுவேன். ஸோ இனிஷியலாக பி பாயிண்டில் இருக்கும்போது என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றத கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த பி பாயிண்ட்? அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? சார்ஜோட வேல்யூ இன்டூ த பொட்டன்ஷியல் which is VB. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது நடுவில், மைனஸ் ஆஃப் -E இன்ட்டு VA. கரெக்டாக இல்லையா? ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? -E காமனாக எடுத்துக்கிறேன். வாட் இஸ் VB? -40. வாட் இஸ் VA? 20. VAன்றது 20. நான் -E காமனாக வெளில எடுத்துட்டேன். கரெக்டா? ஸோ -E -16 வருது. இது உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன வரும்? 60Eன்னு வரும். வாட் இஸ் 60 இன்ட்டு ஈயோட வேல்யூ என்னது? 1.6 × 10⁻−19 ஜூல். ஏன்னா யூனிட் ஜூலில் போடணும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் வி ஹவ் காட். ரைட்டா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? இது வந்து ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோமேப்பா. ஐ மேட் அ மிஸ்டேக், வெரி பிக் மிஸ்டேக் ஐ மேட். அது என்ன மிஸ்டேக் அப்படின்னா, சி சார்ஜ் வந்து எங்கேருந்து எங்கே மூவ் பண்ணியிருக்கோம்? பி பொசிஷன்லேருந்து ஏ பொசிஷனுக்கு. ஸோ இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன் வந்து ஏ. ஆனால் நான் என்ன எடுத்தேன்? பின்னு எடுத்துட்டேன் பாருங்கள். சரி, இப்போ ஃபைனல் பாயிண்ட் வந்து ஏ, இனிஷியல் பாயிண்ட் தான் என்னது? பி. UB, UA minus UB. What is UA? Charge into the potential at A minus charge into potential at B. நான் காமனாக -E வெளில எடுத்துடுறேன். இப்போ VAன்றது என்னது? 20. VBன்றது என்னது? இப்போ -E காமனாக வெளில எடுத்தாச்சு. ஸோ -40. ஸோ ஆன்சர் என்ன வரணும்? இன்ட்டு 60 இன்ட்டு 10⁻. ஈயோட வேல்யூ வந்து 1.6 × 10⁻−19 கூலும் இல்லையா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா, ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர். ஓகே, இப்போ இதே மட்டும் ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஃப்ரம் B to A. அப்போ என்ன வரும்? நம்மளுக்கு ரெண்டுத்துக்குமே என்னது டிஃப்ரென்ஸு? வெறும் -ΔU தான். ஸோ -ΔUனா ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் ஆஃப் 18 ஜூல்.
இப்படி ஆன்சர் வரும். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேப்பா. ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ரைட். Right. So இப்போ let's work on this problem. Yeah, 1 minute. I'm sorry, I was searching for this problem. ரைட்ப்பா, இது கொஞ்சம் டைரெக்டான ப்ராப்ளம் தான். லெட்ஸ் ட்ரை டு ஆன்சர். நம்ம படித்த தியரிக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிட்டர்மைன் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் 0.5 மீட்டர் ஃப்ரம் +20 μc. அதாவது ஃபைண்ட் பொட்டென்ஷியல் அட் 0.5 மீட்டர். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா, அதாவது +20 μcன்ற சார்ஜ் இடத்துல இருந்து பாயிண்ட் பி தள்ளி, அந்த பாயிண்ட் பி எவ்வளோ தூரம் தள்ளி, 0.50 மீட்டர் தள்ளி என்ன பொட்டென்ஷியல் இருக்கும் அப்படின்னு கேட்குறான். திஸ் இஸ் வெரி டைரக்ட் கொஸ்டின், ரைட்? ஒரு சார்ஜ் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி பொட்டென்ஷியல் என்னன்னு கேட்குறான். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? KQ/R. கே சார்ஜோட சைனோட சப்ஸ்டியூட் பண்ணணும். 20 × 10⁻⁻6. வாட் இஸ் ஆரோட வேல்யூ? 0.5. SI யூனிட்டில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ கேயோட வேல்யூ என்னது? 9 × 10⁻9. தட் இஸ் 1/4πε வேல்யூ. 0.5ன்றது என்னது? 1/2 இல்லையா? 1/2னா 2 மேலே வந்துடும். ஸோ யூ வில் கெட் ஆன்சர் as what? ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் as 3.6 × 10⁵ வோல்ட். ரைட். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். See, what is the electric potential at the surface of a silver nucleus? Electrostatic potential at the surface of a silver nucleus of diameter 12.4. இதான் என்னோட நியூக்ளியஸ்ன்னு வைங்க. எவ்வளோ சார்ஜ் இருக்கும் இதில் ஃபுல்லாக? இதில் டோட்டல் டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்கான். டயாமீட்டர் வந்து 12.4. ஃபர்மினா எஃப்எம்னு அர்த்தம். one F is nothing but 10⁻⁻15. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான்? 12.4 ஃபர்மின்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா எஃப்எம் that is 12.4 × 10⁻⁻15 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். எஃப் இருக்க இடத்துல 10 ஏன்னா சென்டிக்கு அர்த்தம் என்னது? 1 சென்டிமீட்டர்னு சொல்கிறோம். அந்த சிக்கான அர்த்தம் என்னது? 10⁻⁻2 மீட்டர் இல்லையா? ஸோ அது மாதிரி அர்த்தம். ஓகே, ரைட். ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது? we are having a charge distribution is present here. கரெக்டாக? நியூக்ளியஸில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? நம்மளுக்கு 47 E. ஏன்னா அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி தானே சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் இட்ஸ் சர்ஃபேஸ். ஓகே, சரி, இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நியூக்ளியஸை வந்து we can assume it as a point charge. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. we can assume nucleus as point charge. இவன் பொட்டென்ஷியலையோ எந்த இடத்துல கேட்குறான்? at a distance on the surface. சர்ஃபேஸ்ன்றது என்னது? சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளியாது? ரேடியஸ் தூரம் தானே. ஸோ டயாமீட்டர்ன்றது 12.4ன்னு கொடுத்துருக்கான் எஃப்எம்னு. அதை நம்ம ரேடியஸ் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? divided by 2, right? So
So 6.2 Fermi, which is 10 power minus 15 meter. Correct? So மற்றபடி நம்ம direct formulas use பண்ணலாம், which is potential at a point charge நீங்கள் யூஸ் பண்ணலாம் kq by r. பட் ஆனால் இங்கே k ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 9 into 10 power of 9. இங்கே சார்ஜ் ஓட வேல்யூ என்னது 47 e divided by what is the value 6.2 into 10 power of minus 15, right? So from here if you try to calculate the answer, yeah, we will get answer as 10 to the power of 7b. இப்போ e ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், e ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு 1.6 into 10 to the power of minus 19 coulomb. Right, we will move on to the next question. Right, so இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இதில் என்ன கொடுத்துருக்கான், 3 point charges q1 q2 q3 are placed at a position. ஒரு குறிப்பிட்ட பொசிஷன் கொடுத்துருக்கான், அந்த இடத்துல charges is been kept. Find the potential at the origin அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகேவா? So this is a question. 3 point charges. இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், this is y and this one is z அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ 3 சார்ஜ் q1 q2 q3. q1 எந்த லொக்கேஷனில் இருக்குன்னா 1,0,0. ஸோ திஸ் இஸ் மை ஆரிஜின். இது எங்கே இருக்குது, q1 இங்கே இருக்குது, q2 எங்கே இருக்குது, இட் இஸ் அட் இயர், q3 இங்கே இருக்குது 0,0,3. இந்த பாயிண்ட் என்னது 1,0,0. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் வி ஆர் லெஃப்ட் வித். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் சி இப்போ என்ன கேட்குறான்னா பொட்டென்ஷியல் அட் ஆரிஜின் என்னன்னு கேட்குறான். ஆரிஜினில் பொட்டென்ஷியல் எப்படி கண்டுபிடிக்கிறது, பொட்டென்ஷியல் அட் ஆரிஜின் இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் டியூ டு சார்ஜ் 1 சார்ஜ் 2 அண்ட் சார்ஜ் 3. ஸோ இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்சாலே நீங்கள் சொல்லிடலாம். பட் v1 ஓட இந்த டிஸ்டன்ஸ் என்னது, இது r3, இதை நான் என்ன கூப்பிட போகிறேன் r2, அதுக்கப்புறம் திஸ் இஸ் வாட் r1. ஸோ kq1 டிவைடட் பை r1. கரெக்டா? இதே மாதிரி v2 is equal to kq2 r2. ஒருத்தரோட வேல்யூயும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆனால் வித் த சைன் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ q1 வந்து 1 μc, q2 வந்து -2 μc, q3 வந்து 3 μc. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு, k காமனு வெளில எடுத்துடுறேன். ஸோ என்னென்ன வரும் நம்மளுக்கு, yeah, what I can do. So what we will have 1 10 power of minus divided by 1, அப்புறம் minus into 10 power of 2, அப்புறம் 3 into 10 power of minus 6 divided by 3. ஸோ இது எல்லாத்தையும் இந்த இடத்துல நம்ம வந்து ஒருத்தரோட வேல்யூ காமனாக இதில் நம்ம என்ன எடுக்கலாம், காமனாக வாட் ஐ கேன் டேக் இஸ் k ஓட வேல்யூ 10 power of 9 10 power of 9. காமனாக 10 power of minus 6 காமனாக எடுக்கலாமா, ஏன்னா இங்கே 3 பேருக்கிட்டையும் 10 power of minus 6 இருக்குது. காமனாக வெளில எடுத்துறேன். ஸோ 1 மைனஸ் இது கேன்சல் ஆச்சுன்னா -1. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 9 into 10 power of 3 volt அப்படின்னு கிடைக்குது. கரெக்டாக? ஓகே, குட். ஸோ இப்போ அடுத்த லாஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, let's work out this problem. Right, see, find out the points on the line joining two charges q and -3q kept at a distance of 1 meter where the potential is 0.
அதாவது we need to find the points அப்படின்னு சொல்லியிருக்கோம். Find the points on the line joining two charges. So find the points on the line joining two charges. அதாவது ரெண்டு சார்ஜ் இருக்குது, ஒன்று ப்ளஸ் q, இன்னொன்று வந்து மைனஸ் 3q. ஓகே, they are separated by a distance of 1 meter. Find out the points on the line joining them. So line joining them என்றது இதான் line joining them. Find out the points on the line joining them where the electric potential is 0. அதாவது q minus 3q இருக்குது, they are joined by some line. அதில் ஏதோ ஒரு பாயிண்டில் நம்மளுக்கு என்னவா இருக்கா, பொட்டென்ஷியல் 0வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். யூ நீட் டு ஃபைண்ட் தட் பாயிண்ட்ஸ். என்னென்ன பாயிண்டில் பொட்டென்ஷியல் 0 வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் q, this is minus q. This is point P. அதாவது in betweenல நான் மிடில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல ஏதாவது பொட்டென்ஷியல் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட் Pயில் எங்கேயாவது நம்மளுக்கு ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் P நான் சூஸ் பண்ணிக்கிறேன். in between these two, இது 1 மீட்டர், ப்ளஸ் க்யூவிலேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு பாயிண்ட், அந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு பொட்டென்ஷியல் 0. ஐ எம் கோயிங் டு randomly take a point P in between the charges plus q and minus 3க்கு நடுவில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அது எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது ப்ளஸ் க்யூவிலேருந்து. மீதி எவ்வளோ இருக்கும், 1 minus x இருக்கும். கரெக்டாக? இப்போ பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் P will be equal to what, kq by x. இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், divided by 1 minus x. கரெக்டாக? நம்மளுக்கு அந்த இடத்துல இதுதான் பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் P. கரெக்டாக? நம்மளுக்கு என்ன கண்டிஷன் வேணும் அப்படின்னா Vp equal to 0. திஸ் இஸ் அவர் கண்டிஷன் தட் நீட் டு பி அப்ளைட். இந்த கண்டிஷனை அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சம் எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸ் வேல்யூவில் பொட்டென்ஷியல் 0வாக இருக்கும். kq into 1 by x minus 3 by 1 minus x. கரெக்டாக? ஸோ இதை இப்போ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீட் டு கோ டு 0. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், ரெண்டு டேர்ம் ப்ராடக்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கா. கேக்யூன்றது ஒரு டேர்ம் மாதிரி எடுத்துக்கோங்க. 1 by x minus 3 by 1 minus xன்றது another டேர்ம். இதில் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 0னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 ஆகணும். ஸோ எப்படி 0 ஆகும், ஸோ ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு, 1 by 4 meter is equal to x. 1 by 4 meter equal to x. இது ஒரு பாயிண்ட்டு. ஓகே, இந்த பாயிண்டில் அதாவது from x is equal to 1 by 4 meter rate of charge plus q, the potential is 0. அதாவது from x is equal to 1 by 4 meter right of charge q plus q, the potential v equal to 0. அதாவது plus q சார்ஜ்லேருந்து x distance towards right. ஓகே, the potential is 0. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா இன்னொரு பாயிண்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி, நம்மளுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நடுவில் ஒரு பாயிண்ட்டை செக் பண்ணி பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கிடச்சிது. வேறு எங்கேயாவது பொட்டென்ஷியல் 0வான்றது செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மேபி நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் வாட் ப்ளஸ் q, இது வந்து மைனஸ் 3q, இது வந்து பாயிண்ட் P. வெளியில் இந்த சைடு நான் எடுத்துக்கிறேன் இந்த தடவை. திஸ் இஸ் த லைன் ஜாயினிங் பிட்வீன் தெம். இது வந்து என்னது, எக்ஸு. ப்ளஸ் க்யூவில் இருந்து நான் எக்ஸை மெஷர் பண்ணுறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது, 1 மீட்டர். அப்போ இது எவ்வளோ மீட்டராக இருக்கும், x மைனஸ் 1ஆக இருக்கும். கரெக்டாக? கரெக்டாப்பா? இப்போ இதில் எக்ஸ் வந்து பெரிய வேல்யூ, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1 மீட்டர். கரெக்டாக இல்லையா? பார்த்தோன்னே தெரியுதா உங்களுக்கு, இந்த எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் இந்த 1 மீட்டர். ஜஸ்ட்டு நான் அப்சர்வேஷன் படி சொல்கிறேன். சரி, இப்போ பாயிண்ட் P என்ன பொட்டென்ஷியல் இருக்கும், யா
kq by x. அதுக்கப்புறம் இதிலேருந்து இதுக்கு என்ன வரும் மைனஸ் 3kq divided by x minus 1. ரைட்டா, இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனக்கு ஜீரோன்னு வரணும், கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டேன். சிமிலராக இப்போ இந்த டேர்ம் ஜீரோ, இது வந்து கேஸ் 1. இப்போ நான் செக் பண்ண போகிறது கேஸ் 2. இங்கே எக்ஸ் வந்து நம்ம கிரேட்டர் தென் 1ன்னு எடுத்திருக்கோம், மறந்துட வேண்டாம். ஸோ இதில் வந்து இதுலேருந்து என்ன தெரியுது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, -1/2ன்னு கிடைக்குதா? நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எக்ஸ் வந்து ஒரு கிரேட்டர் தென் ஒன் வேல்யூன்னு. ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸ் இஸ் -1/2. ஸோ here we know x is greater than 1. So is invalid. இந்த ஆன்சர் வந்து இன்வேலிட், நம்ம எடுத்துக்க முடியாது இந்த ஆன்சரை. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு லாஜிக்கலாக பாருங்கள், எக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இயர், பட் ஆன்சர் எனக்கு நெகட்டிவ்னு வந்திருக்கு, விச் இஸ் நாட் அலோட். இதுலேருந்து என்ன தெரியுது, -3qக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தேர் இஸ் நோ பொட்டன்ஷியல் ஜீரோ இஸ் ப்ரெசன்ட். இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா, there is no potential, there is no point right of -3q where Vp என்னது potential is equal to 0 as x is -1/2. இது வந்து not allowed. ஓகேவா? இப்போ இன்னொரு கேஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த தேர்ட் கேஸ், இது வந்து +q, இது -3q. இந்த பாயிண்டில் இந்த சைடில் செக் பண்ணி பார்க்கலாமா, இங்கே எங்கேயாவது அது மாதிரி இதுவாக இருக்கான்னு. ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து +qலேருந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா, ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்ன தெரியும், 1 மீட்டர்னு தெரியுமா? அப்போ இது என்னவாக இருக்கும், 1 - x. கரெக்டாக, 1 - x. சரி, இப்போ இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் வருது அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ரைட், ஸோ அட் பாயிண்ட் பி என்ன இருக்கும் நம்மளுக்கு, kq divided by x -3kq divided by 1 - x. ஸோ இந்த பொட்டன்ஷியல் 0 ஆகணும். kq காமனாக எடுத்துக்கிறேன், 1/x - 3 equal to 0. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும், 1/x is equal to 3/1 - x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 - x is equal to 3x. இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, வெயிட் ஏற்கனவே 1/4ன்னு கிடச்சிது. வெயிட்ப்பா, இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட் வந்து என்னது, திஸ் இஸ் ராங். நான் இங்கே மிஸ்டேக் பண்ணிக்கிட்டேன். அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நல்லா நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா, இது என்னது, இது ஆக்சுவலாக 1 மீட்டர் தானே. ஐ மேட் அ மிஸ்டேக். அதாவது இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கணும்னா 1 மீட்டர், இது 1 + x இருக்கணும். ஸோ kq வந்து இது எக்ஸ்னா இது வந்து 1 + x இருக்கணும். ஸோ kq
you will get 3x. ஸோ இதை நம்ம cross multiply பண்ணி எடுத்தோன்னா ஆன்சர் என்ன கிடைக்க போகுது? 2xன்னு வருதா? இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? x வந்து 1/2 மீட்டர். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? x வந்து 1/2 டிஸ்டன்ஸ் தள்ளி போய் லெஃப்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் க்யூலேருந்து 1/2 டிஸ்டன்ஸ் தட் இஸ் 0.5 மீட்டர் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா அங்கே பொட்டன்ஷியல் என்னவாக இருக்குமா? ஸோ at point x equal to 1/2 meter left of plus q, the potential is 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ப்ராப்ளம்ஸ் பா. We are going to talk about electric potential due to a dipole. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டியூ டு பாயிண்ட் சார்ஜ், டியூ டு n நம்பர் ஆஃப் சார்ஜஸ், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டன்ஷியல் டியூ டு அ டைபோல். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கான டயக்ராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தடுத்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஐ வில் டிஸ்கஸ் வித் யூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து லெட்ஸ் டேக் திஸ் இஸ் அவர் டைபோல். திஸ் இஸ் minus q, this is plus q. So dipole is being separated by a distance of 2d. Dipole is being separated by a distance of 2a அப்படின்னு கூப்பிட போகிறேன். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இது வந்து சென்டர் ஆஃப் த டைபோல். சென்டரில் இருந்து 2a டிஸ்டன்ஸு டைபோலோட லென்த்து. ஓகே, இப்போ எனக்கு இந்த பாயிண்ட் பியில் வந்து எனக்கு பொட்டென்ஷியல் என்ன அப்படின்றது எனக்கு தெரியணும். புரியுதா கொஸ்டின்னு? டைபோல்ன்றது minus q plus q சார்ஜ், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ், தே ஆர் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் வாட்? 2a. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் பியில் வந்து எனக்கு என்ன வேணும்னா பொட்டென்ஷியல் என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ சென்டரில் இருந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, பாயிண்ட் பி, அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆர். ஓகே, டிஸ்டன்ஸ் இஸ் ஆர். இப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஆர். இப்போது மைனஸ் க்யூலேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு கால் இட் அஸ் ஆர்ஏ. இந்த டிஸ்டன்ஸ் பேர் வந்து ஆர்ஏன்னு கூப்பிட போகிறேன். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஐம் கோயிங் டு கால் இட் அஸ் ஆர்பி. ஓகே, மைனஸ் ப்ளஸ் க்யூலேருந்து ஆர்பி, மைனஸ் க்யூலேருந்து ஆர்ஏ. கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு வந்து பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் பி என்னவாக இருக்கும்? பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் பி இஸ் டியூ டு potential due to minus q charge plus potential due to plus q charge. கரெக்டா? ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா v minus qன்றது என்னது? potential due to minus q charge. ஸோ minus kq divided by, ஸோ சோர்ஸ்லேருந்து டிவைடட் பை ஆர்ன்னு போடணும். அந்த ஆர் என்னது நம்மளுக்கு? மைனஸ் q சார்ஜ். மைனஸ் q தான் இப்போ நம்மளுக்கு சோர்ஸு. சோர்ஸ்லேருந்து அந்த பாயிண்ட் பிக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது? ஆர்ஏ. கரெக்டா? இப்போ திஸ் இஸ் v மைனஸ் க்யூவோடது. இப்போ நெக்ஸ்ட்டு v ப்ளஸ் க்யூவோடது என்னவாக இருக்கும்? v ப்ளஸ் க்யூவோடது ப்ளஸ் கேக்யூ டிவைடட் பை ஆர்பி. ஸோ ப்ளஸ் க்யூவிலேருந்து பாயிண்ட் பிக்கு ஆர்பி. திஸ் இஸ் த சோர்ஸ் டு த பாயிண்டோட டிஸ்டன்ஸ். இப்போ இங்கே வந்து கேவோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? இவர் கேவோட வேல்யூ வந்து 1/4πε0. கரெக்டாக? இதோட வேல்யூ நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும், 9 × 10⁹ ரைட். ஸோ இப்போ வந்து டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், என்ன வருதுன்றதை பார்க்கலாம். அட் பாயிண்ட் பி பொட்டென்ஷியல் என்னவாக இருக்கும்? நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டிவைடட் பை ஆர்ஏ ப்ளஸ் கேக்யூ பை ஆர்பி. ஓகே, ஸோ இதிலேருந்து நான் என்ன எடுக்கலாம்? அடுத்து கேக்யூவை காமனாக எடுத்து எழுதுகிறேன். ஓகே, கேக்யூவை காமனாக எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 1/RB மைனஸ் 1/RA. எனக்கு இது மாதிரி டேர்ம் கிடைக்குமா? எனக்கு இது மாதிரி டேர்ம் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ என்னோடய டாஸ்க் என்ன அப்படின்னா ஐ எம் லெஃப்ட் வித் வாட்? KQ 1/RB மைனஸ் 1/RA. கரெக்டாக? இதில் நம்மளுக்கு இப்போ என்ன எய்ம் அப்படின்னா RA என்னன்னு தெரியணும், RB என்னன்னு தெரியணும். இது ரெண்டுமே தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ RA அண்ட் RB எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த டயக்ராம் நான் டிஸ்டர்ப் பண்ணல, உங்களுக்கு திரும்ப இன்னொரு டயக்ராம் போட போகிறேன். ஸோ திஸ் இஸ் மைனஸ் Q, திஸ் இஸ் ப்ளஸ் Q. கரெக்டாக?
they are being separated by a distance of இது வந்து a distance அப்படின்னா இதுவும் என்னது நம்மளுக்கு a distance. இப்போ இந்த point P, okay, this is our point P, இது r distance. இந்த angle if you want you can note. இந்த angle வந்து என்ன அப்படின்னா இது வந்து center, this is our theta. இந்த angle வந்து நம்மளுக்கு theta. Okay, right. So இப்போ எனக்கு வந்து this is my RA, இது வந்து என்னது RB. ஓகேவா, capital A, this is capital B, கரெக்டா? இப்போ நம்மளுக்கு எப்பவுமே என்ன தெரியும், டைபோல் எப்போ ஃபார்ம் ஆகுனா -q + q separated by a very small distance. ஸோ வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம், this is the dipole distance. அந்த distance வந்து a வந்து ரொம்ப சின்னது, 2a, full distance வந்து 2a, but a ன்னு பார்க்கும்போது a is ரொம்ப small value, கரெக்டா? ஓகே, ரைட். இப்போ ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா RA RB கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? see இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா RA ஓட வேல்யூ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா RA ஓட வேல்யூ they are calling it as r plus a cos theta. அதே மாதிரி RB ஓட வேல்யூ வந்து r minus இது வந்து plus a cos theta, இது r minus a cos theta அப்படின்றது தான் எக்ஸ்பிரஷனு. பட் ஆனால் இது எப்படி வந்துச்சுன்றதை நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். சரி கவனிங்க, இது வந்து சென்டர் ஆஃப் த டைபோல், கரெக்டாக? இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணிக்கிறேன், இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் இன்னொரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து பர்பண்டிகுலர், கரெக்டாக? இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸுங்களுக்கு பேர் வைக்கலாம். ஓகே, திஸ் இஸ் பாயிண்ட் P நம்மளுக்கு தெரியும். ஓகே, this is point A, this is point B. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதாவது நான் வந்து Bல இருந்து இந்த இடத்துக்கு ஒரு பாயிண்ட் வரைஞ்சேன். this is point D. இந்த இடத்துக்கு பாயிண்ட் என்ன வைக்கிறோம் பேர்? வெயிட். ஸோ நம்ம வந்து இந்த பர்பண்டிகுலர் இந்த இடத்துல இங்கே ட்ரா பண்ண போகிறதில்ல, rather we are going to இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இமேஜின் பண்ணுங்கள். சரி, இந்த A நான் I will write here, this is A, this is A. ஸோ இந்த APO லைன் இருக்குல்ல, இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும், இங்கே ஒரு பர்பண்டிகுலர் வருமா? இந்த பாயிண்ட்டுக்கு பேர் I am going to call it as C. ஓகேவா? இதில் வெரி சிம்பிளான ஒரு ஃபேக்ட்டு. இதில் இன் ஜென்ரல் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இன் ஜென்ரல் R is very greater than what? A. Rன்றது என்னது, ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட் P ஓட டிஸ்டன்ஸ் வந்து டைபோலோட டிஸ்டன்ஸோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். வெரி கிரேட்டர் தென் ஏன்னு போட்டிருக்கும். இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும் சொல்கிறான் அப்படின்னா, அதாவது இப்போ எனக்கு பேசிக்காக எனக்கு என்ன வேணும், AP வேணும். ஏபின்றது பேர் என்னது, ஏபின்றது என்னது, A to P தான் என்னோட RA, கரெக்டாக? A to P தான் என்னோட RA. இப்போ இந்த லென்த்தும் என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும் அப்படின்றது தான் இவங்களோட ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ POOCக்கு இந்த லைனும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, ஸோ PO + OC. அதே மாதிரி இந்த லைன் தானே நம்மளுக்கு வேணும், this length we need, அதாவது BP we need. இந்த BP தான் நம்மளோட RB, கரெக்டாக? சரி, எனக்கு RA RB வேணும், அதுதான் நான் கண்டுபிடிக்கிறேன். AP BP. ஸோ BP வந்து RB இல்லையா, BP is our RB. ஸோ இதில் இந்த லென்த்தும் என்னவாக இருக்குன்னு சொல்கிறான், ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது which is equal to this length.
yeah, it is equal to it is equal to PD. Okay, புரியுதா? இப்போ இந்த லென்த் இருக்கு இல்லையா, this RA length is equal to this length. ஏன் அப்படி சொல்கிறான்றது இப்போ உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி இந்த லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றான், இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி they are keeping the argument. ஓகே, இங்கே என்ன அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா R is very very greater than A. இப்போது ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். RAன்றது என்னது, வாட் இஸ் PO, P to O, வாட் இஸ் திஸ் லென்த், ஆரா? இப்போ P to O எல்லாம் ரெண்டும் ஒரே டயக்ராம் தான். P to O என்னது, R. அதுக்கப்புறம் என்னது, OCன்றது என்னது, O to C we need to find. OC கண்டுபிடிச்சோமா, we need to find. ஓகே, அதுக்கப்புறம் என்னது, PD, PD. ஸோ இந்த லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் லென்த் என்னது, R. அதாவது this is equal to PO, this is equal to PO, that is R minus என்னது, PO minus OD. OD ரைட்டா? எனி டவுட்? சரி, இப்போ நம்ம எப்படி இந்த ஓசியும் ஓடியும் கண்டுபிடிச்சா நம்ம ஒர்க் இஸ் டன். ஸோ நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், கரெக்டாக? திஸ் இஸ் அ ட்ரையாங்கிள். இதில் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதை வந்து டீட்டா அப்படின்னா இதுவும் என்னவாக இருக்கும், இந்த சைட் டீட்டானா இதுவும் டீட்டா தான். ஸோ இதுக்கு காஸ் டீட்டா கண்டுபிடிங்க இந்த ட்ரையாங்கிளுக்கு. ஓகே, சரி, எந்த ட்ரையாங்கிளுக்குன்னா இந்த ட்ரையாங்கிள் AOC, இந்த ட்ரையாங்கிளில் நான் வந்து காஸ் டீட்டா கண்டுபிடிக்கிறேன். காஸ் டீட்டா கண்டுபிடிச்சா என்ன வரும், அட்ஜஸ்டன்ட் இஸ் OC பை வாட் இஸ் த ஹைப்போட்டெனியஸ் ஒன், A. ஸோ இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும், OC இஸ் ஈக்குவல் டு A காஸ் டீட்டா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ அதே மாதிரி ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ODB. இதில் வந்து காஸ் டீட்டா கண்டுபிடிங்க. அதாவது பேசிக்காக நம்மளுக்கு என்ன வேணும், இந்த லென்த் வேணும், கரெக்டாக? OD ஐ நீட். ஸோ ஓடினா எனக்கு காஸ் டீட்டா தான் தேவைப்படும். ஸோ காஸ் டீட்டா பண்ணனா என்ன வரும், OD பை ஹைப்போட்டெனியஸ் இஸ் A. ஸோ ஓடியோட வேல்யூயும் ஓசியோட வேல்யூ என்ன வருது, நம்மளுக்கு சேமாக வருது. ஸோ டைரெக்டாக பண்ணோன்னா என்ன ஒரு ஃபைனல் ஆன்சர், R ப்ளஸ் A காஸ் டீட்டா. இது வந்து என்னது, R மைனஸ் A காஸ் டீட்டா. புரியுதா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம பேசிக்காக ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் காப்பி டவுன் பண்ணிக்கோங்க, இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த RBயை சப்ஸ்டியூட் பண்ணி we can move on. சரி, நம்ம வந்து இந்த அப்ராக்சிமேஷன் R greater than very greater than A அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, குட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், KQ வாட் இஸ் திஸ் ஒன், 1 by R plus A cos theta minus 1 by R minus A cos theta. கரெக்டாக? இதுமே ஆன்சர் வருதா? இப்போ அடுத்து என்ன பண்ணிடலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு, காமனாக ஒரு மைனஸ் இருக்கும், டிவைடட் பை இந்த ரெண்டு டேர்ம்ஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், R plus A cos theta into A minus A cos theta. கரெக்டா? ஸோ இப்படி வருது. ஸோ இதில் வந்து நான் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறேன், KQ R minus A cos theta. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் என்ன வரும், மைனஸ் R minus A cos theta. கரெக்டா? மைனஸில் தான் நம்மளுக்கு ஆன்சர் வருது.
or we did any mistake? Yeah, I did one mistake here. RA வந்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும், RA வந்து R ப்ளஸ் இதுன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். பேசிக்காக இங்கே ப்ளஸ் வந்திருக்கணும், இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், நம்மளுக்கு மைனஸ் வந்திருக்கணும். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல மைனஸு, மற்றபடி எங்கேயும் சேஞ்சஸ் கிடையாது. ஓகே, யா, ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் கரெக்ட் நவ். ஸோ இப்போ அடுத்து நான் இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். யூ வில் ஹேவ், ஸோ உங்களுக்கு தெரியலனா I will just say this formula a plus b a minus b. இது பண்ணிங்கன்னா என்ன வரும், a minus, அதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணுறேன் டினாமினேட்டரில். ஸோ என்ன வரும், மைனஸ் a ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் நம்மளுக்கு, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு kq 2a cos தீட்டா டிவைடட் பை என்ன வருது, r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா. இதுதான் நம்மளுக்கு பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P. புரியுதா, திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஸோ நீங்கள் இதையே வந்து ஆன்சராக சொல்ல முடியும். திஸ் இஸ் ஒரு அப்ராக்சிமேஷன் மட்டும்தான் இதில் அப்ளை பண்ணியிருந்தோம். ஓகே, ஒரே ஒரு அப்ராக்சிமேஷன். என்ன அப்ராக்சிமேஷன் அப்ளை பண்ணியிருந்தோம், ஓகே, என்ன அப்ராக்சிமேஷன் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன அப்ளை பண்ணியிருந்தோம், ஆரோட வேல்யூ இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஆர், சாரி ஏ, ஆரோட வேல்யூ இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஏ அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். கரெக்டாக, இப்போ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இதிலேருந்து சில ஸ்பெஷல் கேசஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, இதையும் இதிலேருந்து இதையும் ஃபர்தராக ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, இதை எரேஸ் பண்ணிடுறேன் நான். ஸோ இந்த அப்ராக்சிமேஷனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த பாயிண்டில் நம்ம we are here. சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன். ஃபர்தர் எப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணுறது, ஃபர்தர் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, இதில் ஸ்டில் வந்து நம்மளுக்கு என்னதுன்னா ஏ, ஆரோட வேல்யூ இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஏ. திரும்ப நான் ஒரு அப்ராக்சிமேஷன் அப்ளை பண்ணுறேன். அதாவது ஏவோட வேல்யூ வந்து என்னது, ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேர் டு ஆர். ஸோ இதனால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு இந்த டேர்ம் இருக்குது இல்லையா, என்ன டேர்ம் இருக்குது, KQ RA cos theta divided by, yeah, we are having this term. இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மில் என்னால் வந்து ஆரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏ ஸ்கொயர் வந்து ரொம்ப கம்மி வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நான் ஃபர்தராக அப்ராக்சிமேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேர்மை நான் என்ன பண்ணிடலாம், நெக்லெக்டட். ஓகே, நெக்லெக்டட். ஓகே, ஸோ அப்படி பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், KQ 2KQA cos theta divided by what, R square அப்படின்னு வரும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் வி காட். இதில் இது ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன். இது நான் வந்து ஃபர்தராக இன்னொரு அப்ராக்சிமேஷன் பண்ணேன், திரும்ப இதை அப்ளை பண்ணியிருக்கேன். கரெக்டாக, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, எது எது எப்பப்போ நடந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் நம்ம படிக்கும்போது. சரி, ஸோ திஸ் இஸ் அ formula we got 2KQA cos theta divided by R. ஸோ இப்போ இதில் வந்து ஃபர்தராக இதை எப்படி எழுதலாம், நம்மளுக்கு வந்து -q to +q நம்மளுக்கு என்ன இருக்கும், டைபோல் மொமெண்ட் ஸ்மால் p வெக்டார் இருக்கும் இல்லையா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க டயக்ராமில். ஸோ டைபோல் மொமெண்ட்டோட மேக்னிடியூட் என்னது, டைபோல் மொமெண்ட்டோட மேக்னிடியூட் தட் இஸ் ஸ்மால் p is equal to q into 2a, அதாவது மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் ஆஃப் த டைபோல் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். கரெக்டாக, ஸோ அதை நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், KP cos theta டிவைடட் பை R ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு வரும். கரெக்டாக, இப்போ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இது வந்து என்னோடய ஆரிஜின், இந்த பாயிண்ட் வந்து சென்டர், இதை நான் ஆரிஜினாக எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட் Pயை நான் என்ன சொல்லலாம், R வெக்டார் அப்படின்னு கூப்பிடலாமா, R வெக்டார் இஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு R கேப். இது பொசிஷன் வெக்டார். நம்ம வந்து பிகினிங்லேருந்தே இதை படிக்கிறோம், வெக்டார்ஸ்லாம் நம்ம படித்தோம் பாருங்கள். அப்போ பொசிஷன் வெக்டார் ஆரிஜின், இந்த பாயிண்ட் ஆரிஜினாக எடுத்துக்கிறேன்னா இங்கேருந்து அந்த பாயிண்ட் Pன்றது R வெக்டார், R இன்ட்டு R கேப். ஸோ R கேப்ன்றது என்னது, இதுதான் R கேப். மேக்னிடியூட் இது, லென்த்து வந்து மேக்னிடியூட், டைரக்ஷன் வந்து அவுட்வர்ட். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதை நான் ஃபர்தராக ஒரு தடவை ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி you tell me what is the angle between dipole moment and R vector.
see dipole moment வந்து எப்படி இருக்கு minus q to plus q பார்த்துருக்கா this is p வெக்டாரோட direction minus q to plus q இப்போ நல்லா கவனிங்க minus q to plus q இது என்னது r வெக்டார் this is my r வெக்டார் இப்போ r tail join பண்ணிட்டா அதுக்கப்புறம் தான் ஆங்கிள் மெஷர் பண்ணணும்ன்றது நமக்கு தெரியும் r வெக்டாருக்கும் p வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் தான் என்னது theta ஸோ நான் என்ன எழுதலாம் டாட் ப்ராடக்ட் பண்ணால் ஜென்ரலாக இந்த டேர்மை p வெக்டார் டாட் r வெக்டார் இஸ் நத்திங் பட் pr cos theta அப்படின்னு எழுத முடியும் கரெக்டாக ஸோ theta is the angle between what p வெக்டார் அண்ட் r வெக்டார் இப்போ இந்த ஃபார்முலா வந்து see ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வந்துச்சு இதுலேருந்து நம்ம ரீப்ளேஸ் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி வந்தோம் இது மாதிரி வந்தோமா இதையும் திரும்ப எடுத்து எழுத போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதுகிறேன் இதுவும் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தான் இப்போ இதை ஃபர்தராக நான் என்ன பண்ண போகிறேன்னா மல்டிப்ளை பை ஆர் டிவைடட் பை ஆர் பண்ண போகிறேன் மல்டிப்ளை பை ஆர் டிவைடட் பை ஆர் பண்ணால் என்ன வரும் திஸ் இஸ் கேபி மல்டிப்ளை பை ஆர் டிவைடட் பை ஆர் ஆர் பவர் 3யா ஸோ பிஆர் காஸ் தீட்டா ஏற்கனவே இருக்கா ஸோ அதை நான் எப்படி எழுதலாம் பி வெக்டார் டாட் ஆர் வெக்டார் டிவைடட் பை ஆர் பவர் 3 இப்படியும் எழுதலாம் ஓகே ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்குது 3 ஃபார்ம்ஸ் ஸோ இது ஒரு எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்கோங்க திஸ் இஸ் த செகண்ட் ஒன் இது தேர்ட் ஒன் இந்த இதிலேருந்து இதுவே அப்ராக்சிமேஷன் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிச்சோம் அதுக்கு திரும்ப ஒரு அப்ராக்சிமேஷன் பண்ணும்போது ஐம் கெட்டிங் திஸ் எக்ஸ்பிரஷன் இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் வெக்டார் டாட் ப்ராடக்ட் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டாட் ஆர் வெக்டார் ஃபார்மில் எழுதியிருக்கேன் ஓகே ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலாஸு ஸோ இது ரிலேட்டடாக நம்ம ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ் மட்டும் பார்க்கலாம் ஓகே எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் ரைட்டாக நம்மளுக்கு வேறு என்ன ஃபார்முலா இருந்துச்சு விபி இஸ் ஈக்குவல் டு கேபி டிவைடட் பை கேபி காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இருந்துச்சு இல்லையா ஸோ ரெண்டு ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்குது சரி இப்போ ஸ்பெஷல் கேசஸ் ஸ்பெஷல் கேஸ் பார்க்குறோம் இதில் when theta equal to 0 என்ன பொட்டன்ஷியல் நம்மளுக்கு கிடைக்கும் theta equal to 0ன்றது என்னது what is theta equal to 0 theta equal to 0 is nothing but on the axial line அதாவது இது வந்து நம்மளோட டைபோல் மைனஸ் q ப்ளஸ் q இப்போ theta 0வாக இருக்குன்னா சென்டர்லேருந்து தானே நம்ம ஆங்கிள் இது பார்க்குறோம் இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னோட ஆரோட டிஸ்டன்ஸ் here theta is 0 this is my point P புரியுதா இந்த சிச்சுவேஷனில் பொட்டன்ஷியல் நம்மளுக்கு என்ன வரும் ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா பொட்டன்ஷியல் என்ன வரும் வாட் இஸ் cos 0 cos 0 degree is nothing but answer is 1 cos 0 is 1 ரைட் ஸோ இப்போ விபி இருக்குது ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணனா எனக்கு என்ன வரும் KQ into 2A ஏன்னா cos 0 is 1 இப்படி வருமா இது ஒரு ஆன்சர் இப்போ இதை நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் நான் என்ன பண்ணலாம் இந்த டேர்மை நான் என்ன பண்ணலாம் ஐ கேன் எலிமினேட் ஏன்னா ஆர் ஸ்கொயர் கம்பேர் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் வந்து என்னது ரொம்ப கம்மி ஸோ இதுவும் கரெக்டு தான் நத்திங் ராங் இன் தட் இதை நம்ம ஃபர்தராக இது பண்ணணும்னா எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ரெண்டுத்துக்கு எழுதினாலும் மார்க் வந்து தான் ஆகணும் ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகே சரி இப்போ இதே theta equal to 90 degree அப்போது இதுலேருந்து இது வந்து இம்ப்ளைஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் இது இந்த ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்பை சொல்கிறது ஸோ cos 90 degree என்ன வரும் cos 90 degree will be you will have answer as 0 ஓகே அப்போது potential this is minus q this is plus q this is center இங்கேருந்து இந்த பாயிண்ட் P என்னவாக இருக்கும் what is the angle here 90 degree and this is our distance r கரெக்டா அதாவது இதுக்கு என்ன on equatorial line ஸோ பொட்டன்ஷியல் என்ன வரும் நம்மளுக்கு இந்த நியூமரேட்டரில் தீட்டா வந்து என்னது 0 ஆகிடுதுல டினாமினேட்டரில் என்ன வருது
q 0 divided by r square minus 0, which is again 0. ஏன்னா numerator 0, denominator non-zero. So potential on the equatorial line என்ன வருது? 0. ரைட்டா? ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 180 டிகிரியை செக் பண்ணி பார்ப்போம். இன்னொரு கேஸு தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. இதுவும் ஆக்சியல் லைனில் தான். ஓகே, இதுவும் ஆன் த ஆக்சியல் லைன் தான். பட் இது வந்து எந்த சைடில் இருக்குது இந்த பாயிண்ட்டு? ஆன் ப்ளஸ் க்யூ சைடு. ப்ளஸ் க்யூவோட சைடில் இருக்கா இந்த இது? ஆனால் இப்போ நான் இப்போது ட்ரா பண்ணுறத கவனிங்க. திஸ் இஸ் மைனஸ் க்யூ, திஸ் இஸ் ப்ளஸ் க்யூ. இப்போ தீட்டா 180 டிகிரினா என்ன வரணும்? the point P need to come this side. இது சென்டர். சென்டரில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஆர்ன்ற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ஆர் வேல்யூ. இது வாட் இஸ் த ஆங்கிள்? ஆங்கிள் வந்து இப்படி தானே மெஷர் பண்ணணும். 180 டிகிரி. 180 டிகிரி புரியுதா? ஸோ இப்போ இதில் நான் வாட் இஸ் காஸ்? இப்போ இதுவும் என்னது? ஆன் ஆக்சியல் லைன் பட் ஆன் மைனஸ் க்யூ சைடு. மைனஸ் க்யூவோட சைடு புரியுதா? மைனஸ் க்யூவோட சைடில் இருக்குது. இப்போ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் எனக்கு? இப்போ வாட் இஸ் காஸ் 180? காஸ் 180 இஸ் -1. காஸ் 180 இஸ் -1. நான் எப்போவுமே ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லுவேன். காஸ் n இன்ட்டு பை. பைன்றது என்னது? 180. அதாவது காஸ் n இன்ட்டு 180 டிகிரி. எப்போவுமே இதோட ஆன்சர் என்னவாக இருக்குன்னா -1 ஹோல் பவர் n. இங்கே n வந்து 1, ஏன்னா 180 டிகிரி இல்லையா? ஸோ n 1னா காஸ் வந்து -1 அப்படின்னு வரும். ஏன்னா இங்கே n வந்து 1, -1 ஹோல் பவர் 1. ஸோ இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது எனக்கு? -2a டிவைடட் பை r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். இன்னொன்று இது ஸ்கொயர் ஆகிடுது. ஸ்கொயர் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? காஸ் 180 டிகிரி ஸ்கொயர் ஆச்சுன்னா யூ ஹேவ் திஸ் எக்ஸ்பிரஷன் ஒன்லி 2kqa டிவைடட் பை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். திஸ் இஸ் அவர் விபி. ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான்ப்பா லாஸ்ட்டாக வந்து தியரி இஸ் பீன் கம்ப்ளீட்டட். ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பண்ணலாம். டோன்ட் கோ எனிவேர், we will finish that problem. Okay, ரைட். இப்போ அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு இதை காப்பி டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் we will do it and finish the discussion. யா, ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். யா, ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராப்ளமு. உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். as shown in the figure, charges plus q and minus q are placed at vertices b and c of an isosceles triangle அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட ட்ரையாங்கிளில் vertices வந்து b and c. the potential at the vertex a vertex aல பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு கேட்குறான். இதை நீங்கள் வந்து ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்யூஷன்ஸை ஐ வில் டிஸ்கஸ் இட் ஹியர். ரைட்டா? ஓகே, ஸோ கொஸ்டினில் வந்து டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திஸ் இஸ் அவர் கொஸ்டின். திஸ் இஸ் ப்ளஸ் q, திஸ் இஸ் மைனஸ் q. ஓகே, ஸோ இதுதான் என்னது நம்மளோட டைபோல். ஓகே, ஸோ இது வந்து பாயிண்ட் ஏ, திஸ் இஸ் பாயிண்ட் பின்னு கொடுத்துருக்கான், திஸ் இஸ் பாயிண்ட் சி. இது வந்து நம்மளோட சென்டர். கரெக்ட். ஸோ இந்த லென்த்து வந்து பின்னும் இந்த லென்த்து பின்னு கொடுத்துருக்கான். இது வந்து நம்மளுக்கு ஏ. கரெக்டாக? இப்போ பொட்டன்ஷியல் அட் ஏ, இந்த பாயிண்ட் ஏல என்ன பொட்டன்ஷியல் அப்படின்றத கேட்குறான். கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா?
இதில் நீங்கள் வந்து 2 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கான் பாருங்கள், ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கான். நம்மளுக்கும் 2 ஃபார்முலாஸ் தெரியும் கரெக்டாக. ஸோ அப்ராக்சிமேட் 2 ஃபார்முலாஸ் இருக்குது, எதனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபார்முலா வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சிம்பிளிஃபைட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஒன்று டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகே, இந்த ஃபார்முலா ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து டைபோல் மொமெண்ட் என்னது, இதுதான் பொட்டென்ஷியல் நம்மக்கிட்ட இருக்க ஃபார்முலா, அப்ராக்சிமேட் ஃபார்முலா, இந்த செகண்ட் அப்ராக்சிமேட் ஃபார்முலா. டீட்டா வந்து என்னது, வெயிட் டீட்டாக்கு போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் பீன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பி இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். சார்ஜோட மேக்னிடியூட் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் என்னது 2b. இது வந்து நம்மளோட பி. இப்போ ஆர்ன்றது என்னது, இங்கேருந்து இந்த பாயிண்ட்டு ஆர்ன்றது சென்டர்லேருந்து உள்ள பாயிண்ட்டு ஏ, இங்கே வந்து ஏ. பட் இப்போ என்ன நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா வாட் இஸ் டீட்டா அப்படின்னு தெரியணும். டீட்டா தெரிஞ்சிருச்சுன்னா we can easily find the answer. இந்த ஃபார்முலா கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கரெக்ஷன் இருக்குது, தட் இஸ் கேபி காஸ் டீட்டா பை ஆர் ஸ்கொயர். கரெக்டாக? சரி, இப்போ டீட்டா என்னவாக இருக்கும், அங்கே தான் விஷயமே இருக்குது. டீட்டா என்னவாக இருக்கும் நல்லா கவனிங்க. டீட்டான்றது நான் ரொம்ப கிளியராக சொன்னேன். யாருக்கும் உள்ள ஆங்கிள், டைபோல் மூமெண்ட்டுக்கும். ஸோ ஆங்கிள் between P vector and R vector is theta. P vector க்கு R vector க்கு உள்ள ஆங்கிள் தான் இது theta. ஸோ நல்லா கவனிங்க, இங்கே டைபோல் மூமெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குது, இப்படி இருக்கா, மைனஸ் q டு ப்ளஸ் q தான் எப்போவுமே டைபோல் மூமெண்ட். ஸோ திஸ் இஸ் த டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன். ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட்க்கு இருக்கிறதா என்னது ஆர் வெக்டர். ஸோ பேசிக்காக டைபோல் மூமெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது. எப்போவுமே ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது டெய்ல் ஜாயின் பண்ணிடணும் வெக்டாரோட டெய்லை. திஸ் இஸ் டைபோல் மூமெண்ட். ஸோ இதுதான் என்னது என்னோட ஆர் வெக்டர். டெய்ல் ஜாயின் ஆயிருக்கா. இப்போ இந்த ஷார்ட்டஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரி. இப்படி தான் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இதை போட்டிருந்தீங்கன்னா தப்பு, இது வந்து இப்படி போட்டிருந்தீங்கன்னா தப்பு, ஏன்னா டைபோல் மூமெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். திஸ் இஸ் ராங். ஸோ இங்கே டீட்டா இஸ் 90 டிகிரி, பட் இந்த வே தான் கரெக்டு, இது ராங். சரி, ஸோ வி காட் த ஆன்சர் as what is cos 90? 0. ஸோ பொட்டென்ஷியலே நம்மளுக்கு என்ன வருது, ஆன்சர் 0ன்னு கிடைக்குது. ஓகே, ஸோ we are going to talk about electric potential due to a continuous charge distribution. Okay, so last 2 டிஸ்கஷனில் வந்து potential due to a point charge. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து potential due to a dipole பார்த்தோம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா potential due to a continuous charge distribution, அதுக்கப்புறம் potential due to a ring of charge. ரிங் சார்ஜஸ் வந்து ரிங் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும் போது அதுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித் த ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் கோயிங் டு சி. ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஓகே, இன்னைக்கு கிளாஸ்க்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பாயிண்ட் சார்ஜ் பற்றி தெரியும். பாயிண்ட் சார்ஜோட பொட்டன்ஷியல் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் சார்ஜ் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு க்யூ சார்ஜ். ஓகே, தேர் இஸ் அ க்யூ சார்ஜஸ் தேர். சார்ஜ்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸ் தள்ளி போய் நான் பார்க்குறேன். ஸோ ஆர் டிஸ்டன்ஸ் நான் தள்ளி போய் பார்க்கும்போது எனக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கும், V is equal to KQ/R. கரெக்டாக? இப்போ இது நம்மளுக்கு டவுட் இல்லை, இட் இஸ் KQ/R, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ பொட்டன்ஷியல் டியூ டு n சார்ஜஸ். இப்போ Q1 Q2 Q3 Q4 Qn வரைக்கும் n சார்ஜஸ் இருக்குது. டோட்டலாக 4 சார்ஜஸ் காமிச்சிருக்கேன். டோட்டலாக n சார்ஜஸ் அது. இப்போ இந்த பாயிண்ட் பியில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஒரு சார்ஜ்லேருந்து அதோட சோர்ஸ்லேருந்து Q1 இஸ் த சோர்ஸ் மீன்ஸ் அதுலேருந்து அந்த பாயிண்ட் பிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து R1, இது வந்து R2, இதுக்கு R3 அண்ட் திஸ் இஸ் Rn. ஸோ பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி இஸ் நத்திங் பட் பொட்டன்ஷியல் டியூ டு இண்டிவிஜுவல் சார்ஜஸ் Q1 Q2 Q3 Vn வரைக்கும் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன் நான். ஸோ இதில் வந்து கேவோட வேல்யூ இதில் வந்து நம்ம ஒரு பொட்டன்ஷியலையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கே காமனாக வெளில எடுத்து எழுதியிருக்கேன். ஏதாவது டவுட் இருக்கா இதில்? நோ இல்லையா? ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ அதை வந்து சம்மேஷன் ஃபார்மில் எழுதியிருக்கோம். சரி, அதெல்லாம் ஓகே. இப்போ கண்டினியூஸ் சார்ஜுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, தட்ஸ் வேர் த கொஸ்டின் லைஸ். ஸோ கண்டினியூஸ் சார்ஜுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்
ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுதான் என்னோட கண்டினியூஸ் சார்ஜஸ் இல்லையா. இது வந்து ஒரு ஷேப்பில் இருக்குது. இது வந்து ஒரு டோட்டல் சார்ஜ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், லெட் இட் பி க்யூன்னு எடுத்துக்கலாமே. டோட்டல் சார்ஜ் வந்து என்னது, ஸோ இந்த இடத்துல வந்து டோட்டல் சார்ஜ் வந்து க்யூ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது மாதிரி கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இந்த பாயிண்ட் பியில் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் சார்ஜ் மாதிரி ஒரு ஸ்மால் அமௌண்ட், ஒரு இன்ஃபினிட்டெசிமல் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, டிக்யூ அமௌண்ட் ஆஃப் சார்ஜை நான் எடுத்துக்க போகிறேன். ஒரு டிக்யூ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் என்டையராக க்யூ சார்ஜ் இருக்குது, டோட்டல் சார்ஜ். அதில் வெறும் ஒரு ஸ்மால் அமௌண்ட் டிக்யூ மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த டிக்யூவோட சார்ஜால் இந்த பாயிண்ட் பியில் என்ன ஃபீல் இருக்கும் அப்படின்னு ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம், dvன்னு போடுறேன், ஏன்னா இட் இஸ் பொட்டன்ஷியல் டியூ டு ஸ்மால் சார்ஜ். ஸோ dv இஸ் ஈக்குவல் டு k, சார்ஜோட வேல்யூ என்னது, ஸ்மால் dq டிவைடட் பை r. இந்த rன்றது என்னது, dqலேருந்து அந்த பாயிண்ட் பியில், சோர்ஸ்லேருந்து அந்த பாயிண்ட் பி, கரெக்டாக. இப்போ இது வந்து ஒரு ஸ்மால் சார்ஜுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம். ஒரு டோட்டல் சார்ஜை கண்டுபிடிக்கணும், வாட் ஐ நீட் டு டூ இஸ் ஐ நீட் டு டூ இன்டகிரேஷன். ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் பண்ணணும். இங்கே k வந்து கான்ஸ்டன்ட், எப்போவுமே இன்டகிரேஷன்லேருந்து கான்ஸ்டன்ட் வெளியில் வந்துடும். ஸோ இந்த k வெளில எடுத்து எழுதியிருக்கேன், ஓகேவா. ஸோ இப்போ நான் இன்டகிரேஷன் பண்ணனா சார்ஜ் dq சார்ஜ் அப்படின்னா 0லேருந்து q சார்ஜ் அப்படின்னு வைங்க. ஓகே, இங்கே dq இருக்கனால q-ஓட லிமிட்ஸ் போட்டிருக்கேன் நான். ஓகே, ரைட். ஸோ இப்போ 0 to v நான் லிமிட் பண்ணேன்னா இது இன்டகிரேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், v மைனஸ் 0 விச் இஸ் நத்திங் பட் v. இது நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வருது, இன்டகிரேஷன் k dq பை dr, லிமிட்ஸ் வந்து 0 to q. இங்கே dq இருக்கிறனால நான் q-ஓட லிமிட்ஸ் போடுறேன், நத்திங் பிக் டிஃப்ரெண்ட். ஓகே, நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு லாஸ்ட்டாக, v இஸ் ஈக்குவல் டு k dq r, ரைட்டா, 0 to q. ஏன், பிகாஸ் q-ஓட லிமிட்ஸ் இருக்குது, dq இருக்குது, ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஜென்ரல் ப்ரொசீஜர், நீங்கள் இதுதான் ஜென்ரல் ஃபார்முலாவாக எடுத்துக்கணும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ எப்படி அடுத்து இது எப்படி பண்ணுறது, இப்போ நம்மக்கிட்ட என்ன ஃபார்முலா இருக்குது, நம்மக்கிட்ட வந்து k dq பை dr ஃபார்முலா இருக்குது, கரெக்டாக. இப்போ இதில் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், லீனியர் ஆர் லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது வந்து என்னது, ஒரு லைன் ஆஃப் சார்ஜ், கரெக்டாக. இந்த லைன் ஆஃப் சார்ஜுக்கு இந்த பாயிண்ட் பியில் எனக்கு பொட்டன்ஷியல் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஐ நீட் டு சப்ஸ்டியூட் ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் மட்டும் எடுத்துப்பேன். லெட் இட் பி டோட்டலில் வந்து இப்போ இதோட டோட்டல் சார்ஜ் வந்து q, அதில் நான் ஒரு ஸ்மால் சார்ஜான dq மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த dq வந்து எவ்வளோ லென்த்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா dl. இந்த dqன்ற சார்ஜ் dl லென்த்தில் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, இங்கேருந்து dqலேருந்து r டிஸ்டன்ஸ் வந்து என்னது, பாயிண்ட் p. இப்போ நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன தெரியும், k dq பை rன்னு நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக. இதில் இது வந்து என்ன சார்ஜ், நம்மளுக்கு லைன் சார்ஜ். ஸோ லைன் சார்ஜ்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், dq பை dl. இந்த ரேஷியோக்கு பேர் என்னது, இந்த ரேஷியோக்கு பேர் வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி கால்ட் அஸ் வாட், லாம்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான், புரியுதா.
ஸோ இப்போ என்னென்னா இது நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா. இது வந்து என்னது, ஒரு லைன் சார்ஜ் ஒரு லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு dq by dl, அதாவது dlன்ற ஒரு லென்த்தில் dq அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் பீன் ப்ரெசன்ட். ஸோ dq அந்த சைடு நான் கொண்டு போனால் என்ன வரும், dl லாம்டா dlன்னு வருமா, கரெக்டாக? இது நம்மளோட ஸ்டாண்டர்ட் கேஸு. ஸோ இப்போ கவனிங்க, இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இது நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் அதாவது dqன்ற சார்ஜ் ஆர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் பி, இந்த ஆர்ன்றது என்னது, சோர்ஸுக்கும் அந்த பாயிண்ட் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. இப்போ நான் இன்டகிரேஷன் பண்ணுறேன். இன்டகிரேஷன் பண்ணும்போது என்ன வரும், கே dq இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், யா. ஸோ நல்லா கவனிங்க, இது வந்து லிமிட்ஸ் நான் அப்ளை பண்ணணும். லிமிட்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் திஸ் dl. ஏன்னா இங்கே dl இருக்குல்ல, ஸோ எல் பேஸ் பண்ணியிருக்கோம். நான் ஜஸ்ட் இங்கே எல் மட்டும் போட்டுறேன். இப்படி போட்டால் என்ன அர்த்தம்னா, டிபெண்டிங் ஆன் த ப்ராப்ளம் ஐ நீட் டு சப்ஸ்டியூட் எல். லிமிட்ஸு லோயர் லிமிட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். இப்போ இது வந்து ஒரு லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. நம்மளுக்கு வந்து 11th 12th லெவலில் வந்து நீட் ஜேயுமே சரி, நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலா டெரிவேஷன்ஸ் வந்து பெருசாக கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலா வரைக்கும் நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் பிஎஸ்சி ஹையர் லெவல் போகும்போது இன்ஜினியரிங்லாம் பண்ணிங்கன்னா மேபி யூ கேன் இன்டகிரேட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலாவோட ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்து வந்து we will talk about one. இதுவே போதுமானது. நீங்கள் சிபிஎஸ்சி இதுக்கு இருந்தாலும் ஓகே தான். ஓகே, ரைட். இப்போ அடுத்து we talk about one. ஒரு 2D சர்ஃபேஸ். இது வந்து ஒரு லைன் சார்ஜ் இல்லையா, இட்ஸ் சிமிலர் டு what 1D பார்த்தோம். இப்போ let's talk about surface charge density. Surface charge distribution. சர்ஃபேஸில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு சர்ஃபேஸ். ஓகே, இந்த சர்ஃபேஸில் வந்து டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னா Q இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் பியில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இதே தான் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி மெத்தட் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் dq எடுத்துக்கிறேன். இந்த dq சார்ஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸ், பாயிண்ட் பி இருக்குது, ஆர் டிஸ்டன்ஸ், dqலேருந்து ஆர் டிஸ்டன்ஸ் தள்ளி பாயிண்ட் பி இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் சார்ஜால் நம்மளுக்கு என்ன கிடச்சிது, dq. இப்போ k dq சார்ஜால் டிவைடட் பை ஆர் டிஸ்டன்ஸ். இப்போ எவ்வளோ லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும், the limit will be depending on what, dq some 0 to q. சார்ஜ் வந்து 0லேருந்து q சார்ஜ் வரைக்கும் இருக்குது. அதனால் 0லேருந்து q வரைக்கும் இன்டெகிரேட் பண்ண, இது நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த dqன்ற சார்ஜ் எவ்வளோ ஏரியாவில், இந்த என்டையர் சர்ஃபேஸ் வந்து கேபிட்டல் ஏன்னு வைங்க, இந்த சின்ன ஏரியாவுக்கு பேர் என்ன வைக்கலாம், கேன் ஐ கால் இட் அஸ் dA. இந்த சின்ன ஏரியாவுக்கு பேர் வந்து dA. ஸோ dqன்ற சார்ஜ் எவ்வளோ ஏரியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா dA. இப்போ இது பேசிக்கலி ஒரு 2D சர்ஃபேஸ். 2D சர்ஃபேஸ் அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஓகேவா, ரைட். ஸோ dq by dA வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்ன லெட்டராக டினோட் பண்ணுவோம்னா, we call it as sigma, which is called as surface charge density. கரெக்டா? இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், v k, இது உள்ளே கொண்டு போனால் என்ன, சிக்மா dA டிவைடட் பை ஆர். ஸோ இந்த ப்ராப்ளமில் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, எப்போவுமே லிமிட்ஸ் வந்து வில் பி பேஸ்ட் ஆன் திஸ் dA or dl. ஸோ dl வரும்போது எல் லிமிட்ஸ்னு சொன்னோம். டிபெண்டிங் ஆன் த ப்ராப்ளம் இங்கே dA இருக்கிறனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு இந்த ஏரியாவை இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். அப்படின்னு லிமிட்ஸ் வந்து டிபெண்டிங் ஆன் த ப்ராப்ளம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நிறைய இடத்துல ஏக்கு பதில் எஸ்ன்னு கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க சர்ஃபேஸுக்கு. ஐ எம் யூஸிங் ஏ. கரெக்டாக? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், வால்யூம் சார்ஜ் டென்சிட்டிக்கும் we can do it. ஓகே, திஸ் இஸ் நெக்ஸ்ட் வந்து வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ரைட். ஸோ இந்த வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது இந்த என்டையர் ரீஜியனில் நம்மளுக்கு என்ன டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, சார்ஜஸ் இஸ் பின் டிஸ்ட்ரிபியூட்டட்.
நம்மளுக்கு ஒரு r டிஸ்டன்ஸ் தள்ளி நான் என்ன எடுத்துக்கிறேன், dq சார்ஜ் ஸ்பின் பிரின்சிபல். இப்போ டோட்டல் சார்ஜ் வந்து q, டோட்டல் சார்ஜ் வந்து நம்மளுக்கு q இங்கே. அதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்மால் dq சார்ஜ் மட்டும் எடுத்துக்கிறேன் r டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் p. ஸோ இது நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு 3D சர்ஃபேஸ். 3D சர்ஃபேஸ்க்கு நம்ம எதை பற்றி பேசுவோம்னா வால்யூம் பற்றி தான் பேசுவோம். ஸோ இந்த dqன்ற சார்ஜ் எவ்வளோ வால்யூமில் இருக்குது, dvன்ற வால்யூமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ dqன்ற சார்ஜ் dvன்ற வால்யூமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ரேஷியோவை தான் நம்ம என்னென்னு கூப்பிட்றோம், ரோ அப்படின்னு கூப்பிட்றோம். இட் இஸ் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ இதை நான் இதில் சப்ஸ்டியூட் ஜென்ரல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், இங்கே v, ஏன்னா வியோட லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும் டிபெண்டிங் ஆன் த ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ரைட்டா. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம உடனே நம்ம வந்து ரிங் ஆஃப் சார்ஜுக்கு, பட் ரிங் ஆஃப் சார்ஜுக்கு நம்ம டிரைவ் பண்ணலாம், பட் அது ரொம்ப ஈஸி தான். அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஐம் சாரி, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் due to a ring of charge. ஓகேவா. ஸோ நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு ரிங்கு. ஓகே, இந்த ரிங்கில் வந்து என்னென்னா நம்மளுக்கு சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து சென்டர் ஆஃப் த ரிங். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ரிங்கை வந்து நான் வந்து இந்த போர்டில் வைக்கல, போர்டுக்கு பர்பண்டிகுலராக வச்சுருக்கேன். இது போர்டுக்கு பர்பண்டிகுலராக வச்சுருக்கேன். இந்த ரிங்கை இப்படி வச்சுருக்கேன். யூ நீட் டு இமேஜின் திஸ் ப்ராப்ளம் இன் திஸ் வே, ஓகேவா. இந்த ப்ராப்ளமில் ரிங் இப்படி வைக்கல நான், ஐ ஹவ் கெப்ட் ரிங் இன் திஸ் பர்பண்டிகுலர் டைரக்ஷன், பர்பண்டிகுலர் பிளேனில். ஓகே, ரைட். ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் த ரிங். சென்டர் ஆஃப் த ரிங்கில் இருந்து அலாங் த ஆக்சிஸ், ஸோ டியூ டு ரிங் ஆஃப் சார்ஜ் அலாங் த ஆக்சிஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அலாங் த ஆக்சிஸ் we are going to find, அலாங் த ஆக்சிஸ் படிக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட் பியில் எனக்கு பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்னென்னா, இந்த சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு r. சென்டர்லேருந்து அந்த பாயிண்ட் பிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னது, நம்மளுக்கு r, ரைட். ஸோ r டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. இப்போ இந்த ரிங்கோட ரேடியஸ் வந்து என்னது, ரேடியஸ் ஆஃப் ரிங் இஸ் r. ஸோ rன்றது என்னது, இங்கே எழுதுகிறேன், distance from center of ring to I'm sorry, so distance from center of ring to point P. Okay, right. அதுக்கப்புறம் கேபிட்டல் ஆர்ன்றது என்னது, ரேடியஸ் ஆஃப் ரிங். இது வந்து ரேடியஸ் ஆஃப் ரிங், ரைட்டா. ஓகே, குட். ஸோ ரேடியஸ் ஆஃப் ரிங். இப்போ நம்மளுக்கு வந்து என்னது, பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி கண்டுபிடிக்கணும். இங்கே ஆக்சிஸ்ன்றது என்னது, இந்த லைன் தான் என்னது, ரிங்கோட ஆக்சிஸ்ன்றது இந்த லைன் தான். இதுதான் என்னது, ஆக்சிஸ் ஆஃப் ரிங். இந்த ஆக்சிஸ் ஆஃப் இந்த லைனில் தான் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் பொட்டன்ஷியல். ஓகேவா, ரைட். ஸோ ஆர்ன்றது என்னது, இட்ஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ ஐ ஹவ் டேக்கன். ஓகே, ரைட். ஸோ இப்போ பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பியை கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து ஒரு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்க போகிறேன், இங்கே வந்து டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்குது, கேபிட்டல் Q இஸ் பீன் ப்ரெசென்ட் இயர், கேபிட்டல் Q இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து
கேபிட்டல் Q இஸ் தேர். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்மால் ரீஜன் ஆஃப் சார்ஜை மட்டும் எடுத்துக்கிறேன். இதோட லென்த்து வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன லென்த்து dl அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த dlன்ற லென்த்தில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, dq amount of charge has been present. இந்த சின்ன லென்த்தில் dq amount of charge வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இங்கே நம்ம லாம்டாவை எப்படி டிஃபைன் பண்ணலாம், dq by dl. ஸோ dlன்ற லென்த்தில் dq amount of charge இருக்குது. ஸோ கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், லாம்டா we will take here. லாம்டாக்கு பேர் என்னது, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. எல்லாம் ஓகே. சி சோர்ஸ்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு இதான் நம்மளோட சோர்ஸ் கரெக்டாக. இங்கே தான் நம்மளோட சோர்ஸ் ஆஃப் சார்ஜ் dq இருக்குது. இங்கேருந்து இந்த பாயிண்ட் பிக்கு நான் ஒரு டிஸ்டன்ஸ் எடுக்கணும். அந்த டிஸ்டன்ஸை தான் கீழே சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை நான் டைரெக்டாக போடலாம்ல. நான் டைரெக்டாக அதுக்கு எதுவும் பேர் வைக்கல. டைரெக்டாக அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு கன்சிடர் இங்கேருந்து நான் எடுத்துகிறேன் என்ன வரும், எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், இந்த டிஸ்டன்ஸு. இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ரேடியஸ் r. see this is எவ்வளோ லென்த்து, இது dq சார்ஜ் இருக்குது, எவ்வளோ லென்த்தில் இருக்குது, இன் லென்த் ஆஃப் dl கரெக்டாக. ஓகே. ஸோ இப்போ இந்த கேபிட்டல் R ஸ்மால் r அதுக்கப்புறம் இந்த லென்த்துக்கான ரிலேஷன் வந்து என்னென்னா, இட் இஸ் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா மாதிரி வரும். ஓகே. அதாவது இது வந்து என்னோட கேபிட்டல் R, this is my, இது என்னோட சென்டர் ஆஃப் த ரிங், இது என்னோட ஸ்மாலர், this is my point P. நான் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் வாட், r ஸ்கொயர் ப்ளஸ் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே, பைத்தாகரஸ் தியரம் படி we get this. ஸோ டினாமினேட்டரில் நான் என்ன பண்ணணும், சோர்ஸ்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது, கேபிட்டல் R ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் r ஸ்கொயர். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும், இன்டகிரேஷன் பண்ணணும். இன்டகிரேஷன் பண்ணால் இப்போ நான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறேன்னு வைங்க, வெயிட் பண்ணுங்கள், லிமிட்ஸ் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை அதில். இது வந்து 0 to v கரெக்டாக, 0 to v. இது வந்து என்னது, லிமிட்ஸ் வந்து 0 to q. 0 சார்ஜ்லேருந்து dq சார்ஜ், டோட்டல் சார்ஜ் எவ்வளோ நம்மளுக்கு, திஸ் இஸ் த டோட்டல் சார்ஜ் q ரைட். இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, இதுக்கு பெரிய இப்போ இதில் வேறு ஏதாவது கான்ஸ்டன்ட் இருக்கான்னு யோசிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் வேறு ஏதாவது கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கா, அதாவது இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம்ன்றது எங்கேருந்து எங்கே உள்ளது, சோர்ஸு dqன்ற சார்ஜுலேருந்து பாயிண்ட் P. இங்கே எல்லா சார்ஜுமே இந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குமா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, அதாவது இந்த ஒரு சார்ஜ் இருக்கு இல்லையா இந்த இடத்துல, இங்கேருந்து இந்த பாயிண்ட் P, இங்கேருந்து பாயிண்ட் P, இங்கேருந்து பாயிண்ட் P, ஒரு இடத்துல இந்த பாயிண்ட் P-ஓட டிஸ்டன்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா, this is equal to, distance is equal to a constant for all charges. Distance from charge to point P அது என்னவா இருக்குது, இங்கே நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கேருந்து எல்லா சார்ஜுக்குமே இந்த பாயிண்ட் P கான்ஸ்டண்ட்டாக இருக்குனால இந்த இன்டகிரேஷனில் எந்த டேர்ம் கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு, இந்த எல்லா சார்ஜுமே நான் இன்டகிரேஷன் பண்ணுறேன்ப்பா. இன்டகிரேஷன் பண்ணுற 0 to q சார்ஜஸ், 0லேருந்து q சார்ஜஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட்னால இது எல்லாமே என்ன ஆகிடுது, வெளில வந்து இதோட இன்டகிரேஷன் என்ன வரும், v minus 0 which is nothing but v. 0 பொட்டன்ஷியல்லேருந்து டோட்டல் v பொட்டன்ஷியல் இஸ் 0. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட்னா என்ன ஆகிடும், இட் வில் கம் அவுட் ஆஃப் த r ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டேர்ம் வெளில வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது நம்மளுக்கு, நியூமரேட்டரில் உள்ள அந்த டேர்ம் மட்டும்தான் இருக்குது, டினாமினேட்டர் பிகம் 1. ஸோ 0 to q வரைக்கும் நான் இன்டகிரேஷன் பண்ணுறேன், பண்ணால் எனக்கு என்ன வரும், இப்போ இதோட இன்டகிரேஷன் என்னது, dqவோட இன்டகிரேஷன் நம்மளுக்கு என்னது, we will have what, q minus 0 வரும், which is nothing but q. So finally what answer I will get, k total charge divided by root of r square plus small r square. புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜென்ரலாக ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷனில் dq இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும்,
dq equal to lambda dl சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிருக்கணும். அதெல்லாம் இங்கே எனக்கு தேவையே படல. பிகாஸ் வாட் வாஸ் த ரீசன், இங்கேருந்து வரக்கூடிய எல்லா சார்ஜுமே இந்த பாயிண்ட் பிக்கு என்னது ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கிறனால அந்த இன்டகிரேஷன்லேருந்து இந்த பர்டிகுலர் டேர்மே வெளில வந்துருச்சு. அந்த ஆர்ன்ற டேர்ம் தான் நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடானது, அந்த டேர்மே வெளில வந்துருச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு இன்டகிரேஷன் ஹஸ் காட் ஒன்லி dq, ஃபைனலி ஐ காட் தட் ஒன். ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பொட்டென்ஷியல் டியூ டு ரிங் ஆஃப் சார்ஜ் அலாங் த ஆக்சிஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஃபைனலி வாட் ஃபார்முலா வி காட், ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடச்சிருக்கு, ஃபைனல் ஃபார்முலாஸ் வச்சு we do some problems. See, நம்மளுக்கு என்ன ஃபார்முலா லாஸ்ட்டாக we are left is potential due to a ring of charge என்னது. See, இது வந்து நம்மளோட ring of charge. இது வந்து சென்டர், சென்டர்லேருந்து இது என்னது, இது பாயிண்ட் பி, எவ்வளோ டிஸ்டன்ஸு ஆர் டிஸ்டன்ஸு, ரேடியஸ் ஆஃப் ரிங் என்னது கேபிட்டல் ஆர். இப்போ டோட்டல் சார்ஜ் ஆஃப் த ரிங் என்னது, சின்ன சார்ஜ் வந்து dq, டோட்டல் சார்ஜஸ் கேபிட்டல் ஸ்மால் q. இப்போ ரைட். ஸோ பொட்டென்ஷியல் அலாங் த ஆக்சஸ், இந்த இதுதான் நம்மளோட ஆக்சஸ் லைன் ஆஃப் ரிங். ஸோ இந்த இடத்துல பொட்டென்ஷியல் நம்ம இப்போ என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம், kq டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இதில் இந்த k நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், 4 pi epsilon naught q by root of 1. அதாவது this is the expression we have. இங்கே கேபிட்டல் ஆர்ன்றது என்னது, ரேடியஸ் ஆஃப் த ரிங், அண்ட் ஸ்மாலர் இஸ் வாட், சென்டர் ஆஃப் த ரிங்கில் இருந்து பாயிண்ட் பீக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் வந்து இந்த சைடு போட்டிருக்கேன், நான் இந்த சைடு சொல்லாமல் சொல்லக்கூடாதா, யா ஐ கேன் சே. ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே எங்கே வந்து மேக்ஸிமம், எங்கே வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இது என்னது, இது என்னோட ரிங்கோட சென்டர் வந்து இது இல்லையா, ரிங்கோட சென்டர் பாயிண்ட்டை வந்து நான் என்ன மார்க் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, திஸ் இஸ் ஆர். ஓகே, திஸ் இஸ் ஆர் அண்ட் திஸ் இஸ் மைனஸ் ஆர் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் ஆர் அண்ட் திஸ் இஸ் மைனஸ் ஆர். இப்போ இந்த சென்டர் ஆஃப் த ரிங்குன்ற பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் ஓ இருக்கா. ஓகே, ஆர் டிஸ்டன்ஸ் இது ரியல் லைன் இது. ஸோ இந்த ஒய் ஆக்சஸ் வந்து பொட்டென்ஷியல் வி. இப்போ எனக்கு சொல்லுங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, we are going to draw a graph between what, கிராஃப் வந்து பொட்டென்ஷியல். இங்கே பொட்டென்ஷியல்ன்றது யாரோட ஃபங்க்ஷன், q கான்ஸ்டன்ட், 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட், ஆர் ஸ்கொயர் இஸ் கான்ஸ்டன்ட். இங்கே யார் மட்டும்தான் வேரியபிள், ஆர். ஸோ பொட்டென்ஷியல் வி வெர்சஸ் வாட், ஆர் we are going to draw. இப்போ எங்கே வந்து மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் இருக்கும் அப்படின்னா, திங்க் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஆர் டினாமினேட்டர் எப்போ வந்து கம்மியாக இருக்கோ அப்போ இந்த வியோட வேல்யூ அதிகமாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? இந்த இடத்துல நியூமரேட்டர் அதிகமாக இருந்தால் வி அதிகமாக இருக்கும், பட் டினாமினேட்டர் ரொம்ப அதிகமாக இருந்தால் பொட்டென்ஷியல் கம்மியாக இருக்கும். அப்போது டினாமினேட்டர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா பொட்டென்ஷியல் என்ன ஆகும், அதிகமாக எடுக்கும். see this is a r square value, இந்த வேரியபிள் வந்து r ஸ்கொயர். இந்த r ஸ்கொயர் இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ எப்போ எடுக்குதோ அப்போ பொட்டென்ஷியல் வந்து என்ன ஆகும், மேக்ஸிமம் ஆகும். அது எந்த பாயிண்ட், அது r0 எடுக்கலாமா? ஏன்னா நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ, ஆர் நெகட்டிவ் வேல்யூ போட்டிங்கன்னா கூட ஸ்கொயர் இருக்கனால பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ லோயஸ்ட் வேல்யூ என்னது, அட் r is equal to 0 போட்டிங்கன்னா பொட்டென்ஷியல் என்ன கிடைக்கும், kq divided by root of r square plus, yeah you will have what, kq by r. கரெக்டாக இல்லையா? I am having this expression. இப்போ இதுதான் என்னது, என்னோட மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் எங்கே இருக்குது, சென்டரில் இருக்குது. திஸ் இஸ் த பொட்டென்ஷியல் அட் சென்டர். ஸோ சென்டரில் நம்மளுக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குன்னா
V max which is equal to KQ by R. So இங்க இருந்து இந்த கிராஃபை நீங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பிளாட் பண்ணிங்கன்னா you are getting a bell shaped curve. நம்மளுக்கு இது மாதிரி ஒரு curve வந்து கிடைக்குது. இப்போ இது வந்து இன்ஃபினிட்டியில் போய் டச் ஆகணும். இந்த பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டியில் போய் டச் ஆகணும். எக்ஸ் ஆக்சிஸோட இங்கே டச் ஆகக்கூடாது, இன்ஃபினிட்டியில் போய் டச் ஆகணும். இந்த கர்வுக்கு பேர் என்னென்னா பெல் ஷேப்டு கர்வ். ஓகேவா? ரைட். ஸோ we got this expression. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுதான் மெயினான கேசஸ் நம்ம பார்க்க வேண்டியது. ரைட். ஸோ சென்டரில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மேக்ஸிமம் கிடைக்குது. மற்றபடி ஆர் வந்து ஆர் இன்ஃபினிட்டி போச்சுன்னா என்ன ஆகும்? டினாமினேட்டர் ஆர் இன்ஃபினிட்டி ஆச்சு அப்படின்னா தட் இஸ் அட் ஆர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. டினாமினேட்டர் வந்து இன்ஃபினிட்டிக்கு போகுது. அப்போது ரொம்ப பெரிய வேல்யூ டினாமினேட்டரில் இந்த இடத்துல கரெக்டாக இல்லையா? அப்போ வி என்ன ஆகும்? at r tends to infinity இந்த டேர்ம் என்ன ஆகும்? டினாமினேட்டர் ரொம்ப பெரிய வேல்யூ ஆச்சுன்னா the potential will be 0. ஏன்னா டினாமினேட்டர் இன்ஃபினிட்டி இல்லையா? பேசிக்காக நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா KQ by இன்ஃபினிட்டின்னு வரும். அந்த இன்ஃபினிட்டிக்கு பேர் என்னது? இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்னது? 1/0. அந்த 1/0 சப்ஸ்டியூட் பண்ணி மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? 0/1 into KQ which is 0. ரைட் அப்போ? ஓகே, குட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை. அதுக்கப்புறம் நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்குது, வீடியோ உங்களுக்கு நான் டீச் பண்ணுறது உங்களுக்கு புரியுதா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ we are going for the problem. உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் ப்ராப்ளமு. ரைட். இப்போ என்ன கேட்டிருக்கான்றது பாருங்கள். உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. A charge Q is distributed uniformly on a ring of radius R. So a charge Q வந்து uniformly distribute ஆயிருக்கான். Uniformly means what? எல்லா இடத்துலையும் distribute ஆயிருக்கு. On a ring of charge or radius R as shown in the following figure. Find the electric potential at the center O of the ring. They are asking electric potential at the center of the ring என்னன்னு கேட்குறான். ஸோ question 1 என்னன்னா நம்மளுக்கு there is a ring of charge. இப்போ இந்த தடவை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரிங்கை வந்து நான் நம்மளோட பிளெயினில் தான் போடுறேன். ஐ எம் சப்ஸ்டிட்யூட்டிங் இன் த பிளெயின். ஓகே, இது வந்து சென்டர் ஆஃப் த ரிங் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகே, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அட் த சென்டர் என்ன பொட்டென்ஷியல் இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஓகே, சென்டரில் என்ன பொட்டென்ஷியல் இருக்கும்? எவ்வளோ சார்ஜ் கொடுத்துருக்கான்? கேபிட்டல் Q, டோட்டல் சார்ஜஸ் கேபிட்டல் Q, ரேடியஸ் வந்து R. யா, ஸோ எப்படி பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கிறது? இட்ஸ் பேஸ்ட், சரி நம்மளுக்கு என்ன தெரியும்? அலாங் த ஆக்சஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்? KQ டிவைடட் பை கேபிட்டல் R² ப்ளஸ் ஸ்மால் R². இந்த ஃபார்மில் தெரியும் இல்லையா? இது வந்து ரிங்கில் இருந்து பாயிண்ட் பீக்கு சென்டரில் இருந்து திஸ் இஸ் R டிஸ்டன்ஸ். இப்போது இது வந்து ரேடியஸ். இப்போ இந்த R வந்து 0. ஓகே, அதாவது சென்டர்ன்றது R0 தானே. நம்மளுக்கு என்ன வரணும்? KQ பை R² will be there. ஆரும் இதுவும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா KQ பை R we will have. ஸோ சென்டரில் நம்மளுக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்குது? KQ பை R. ஆரோட வேல்யூலாம் என்னது? கேவோட வேல்யூ என்னது? 9 × 10⁹. ஸோ Q வேல்யூ கொடுக்கல. ஓகே, R நீங்கள் Qவையும் Rயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். யா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான்? யா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். a charge q is equal to 10 mu c. a charge q equal to 10 mu c is distributed uniformly over a circumference of a ring of radius 3 meter placed on the xy plane. So xy plane with its center at origin. Find the electric potential at a point 0, 0, 4 meter. Okay, once again I will read the question. ஒரு charge q வந்து 10 mu c is distributed uniformly over a circumference of ring. Uniformly distributed over the circumference னா அது சுற்றி ரிங்கை சுற்றி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. of radius r, of radius 3 meter placed on xy plane with its center at origin. Find the electric potential at point 004 meter. அதாவது என்ன கொடுத்துருக்கான்? xy plane. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. xy planeன்னு கொடுத்துருக்கான். ஓகே, இது என்னோட இது என்னோட yன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? xன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் மை z. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ஓகேவா? இப்போ அந்த ரிங் வந்து எந்த பிளேனில் இருக்கான்? இது y, இது x. இந்த xy பிளேனில் அடங்கியிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கான். xy see this is நம்மளோட போர்டில் என்னென்ன பிளேன்ஸ் இருக்குது? yயும் zயும் இருக்குது. அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது தான் என்னது? xy பிளேன். கரெக்டாக இல்லையா? xy பிளேன். என்னோடய ரிங்கு வந்து நான் இப்போ இப்படி வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி படித்தோம்ல ரிங்கு, அது எப்படி இருந்துச்சு? பிளேனில் பர்பெண்டிகுலராக தானே இருந்துச்சு. புரியுதா? ரிங்குக்கு பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இதுதான். ஸோ எக்ஸு ஒய். ஓகே, இப்போ அவன் எந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் கேட்குறான்? இது வந்து ஆரிஜின் ஆஃப் த ரிங்கும், அதாவது சென்டர் ஆஃப் த ரிங்கும் ஆரிஜினும் கோயின்சைட் ஆகுதுன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கான். அவன் எந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு பொட்டன்ஷியல் கேட்குறான்னா 004 மீட்டர். இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸு 0, ஒய் 0, ஜெட் வந்து என்னது 4 மீட்டர். எக்ஸு 0, ஒய் 0னா இந்த இடம், எக்ஸு 0, ஒய் 0னா இந்த இடம். இங்கேருந்து 4 மீட்டர் ஒய் ஆக்சிஸில் +4ன்னு கொடுத்துருக்கான். 4 மீட்டர்னாலே +4 தானே. ஸோ 4 மீட்டர் இந்த பாயிண்ட் தான் என்னது? இதுதான் நம்மளோட பாயிண்ட். இந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் என்னன்னு கேட்குறான். கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த பாயிண்டில் கேட்குறான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம்? ரிங் ஆஃப் சார்ஜ் பாயிண்ட் பி, சாரி அட் பாயிண்ட் பி r டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. நம்மளுக்கு என்ன பொட்டன்ஷியல் வரும்? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். டோட்டல் சார்ஜ் q kq டிவைடட் பை ரூட் ஆஃப் வாட்? ஸ்மால் r ஸ்கொயர். இங்கே ஆருக்கு பதில் என்ன இருக்குது? r இருக்க இடத்துல 4 மீட்டர் இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஒரு டைரக்ட் ஆன்சரா? 9 × 10⁹. எவ்வளோ சார்ஜ் இதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கான்? 10 மியூ சின்னு கொடுத்துருக்கான். மியூன்றது என்னது? மியூன்றது வி கால் இட் அஸ் மைக்ரோ. 1 மைக்ரோ இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻6. இது வந்து ஒரு 10⁻⁻6 ஒரு சின்ன வார்த்தையால் சொல்லணும்னா தே வில் யூஸ் த க்ரீக் லெட்டர் மியூ. சாரி, யா மியூ. ஓகே, ஸோ சின்றது கூலும், மியூன்றது நம்மளோட 10⁻⁻ ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். 10⁻⁻6 சி. இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? ரேடியஸ் வந்து 3 மீட்டர். 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? அதே மாதிரி 4 ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ 9 × 10⁻⁹. யா 9 + 16 என்னது? 25, ரைட்? √25 என்னது நம்மளுக்கு? இதோட ஆன்சர் வந்து √25 வரும், which is nothing but 5. ஸோ 9/5 × 10⁻. இப்போ நல்லா கவனிங்க, இந்த 10⁻⁻ ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும்.
இது ரெண்டும் ப்ராடக்ட்டில் இருக்குது கரெக்டாக. ப்ராடக்ட்டில் இருக்கும்போது நியூமரேட்டரை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ நியூமரேட்டர் பவரில் இருக்கிறத ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு, 9/5 × 10⁻⁴ அப்படின்னு வரும். பொட்டென்ஷியல் கேட்டிருக்கான். பொட்டென்ஷியலோட யூனிட் என்னது, வோல்ட் கரெக்டாக. ஸோ SI யூனிட்டில் தான் போட்டிருக்கோம். ஸோ ஃபைனலாக யூனிட் வந்து வோல்ட்டு. ஸோ 9/5 ஃபைனலி நம்மளோட ஆன்சர் என்னது, ஃபைனல் ஆன்சர் இஸ் 1.8 × 10⁻⁴ volt. This is the potential. Right அப்பா? ஓகே குட். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம்க்கு மூவ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, ரைட். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறது, ஓகே. ஃபைண்ட் potential at center of two rings shown below. இந்த கொஸ்டின் நான் எழுதியே போட்டுறேன் நான். ஸோ ஃபைண்ட் த பொட்டென்ஷியல் அட் த சென்டர் ஆஃப் டூ ரிங்ஸ் ஷோன் பிலோ. இந்த ரிங் ஏ வந்து எவ்வளோ சார்ஜ் வச்சுருக்கு அப்படின்னா Q சார்ஜ் வச்சுருக்கு. பட் இதில் வந்து இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து ஃபிகர் ஏ. ரேடியஸ் வந்து சேம் ரேடியஸ் தான், ஆர் ரேடியஸ். இதுதான் இதோட சென்டர் ரைட்டா. அதே மாதிரி இது வந்து அதே மாதிரி ரிங்கு, ரேடியஸ் வந்து ஆர் தான், டோட்டல் சார்ஜும் Q தான். பட் இது வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். திஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். பட் இது வந்து என்னது, இந்த இடத்துல கொஞ்சம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, இந்த இடத்துல கொஞ்சம், இந்த இடத்துல கொஞ்சம் ரேண்டமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. சொல்லப்போனால் ரேண்டமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. நீங்கள் வேறு ஏதாவது சார்ஜ் கூட எடுத்துக்கலாம். ஓகே, சம்வேர் ரேண்டமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, விச் இஸ் இது வந்து ஃபிகர் பி. randomly distributed. கரெக்டா? ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ரைட். ஸோ இது பொட்டென்ஷியல் அட் த சென்டர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கான். I'll give you நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள், என்ன ஆன்சர் வரும் அப்படின்றது யூ நீட் டு சே. ஸ்க்ரீனை பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு யூ திங்க் for some time, for 1 or 2 minutes, then you find the answer. நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சாலும் you can note that. இது வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் கேஸ். இது வந்து என்னது, ஸோ சொல்யூஷனுக்கு போகலாம். இது வந்து ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் கேஸ். நம்மளுக்கு வந்து சென்டரோட ஆன்சர் டைரெக்டாக தெரியும். ஓகே, டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ நேரம் ரிங்கு படித்தோம் இல்லையா, ரிங்கில் வந்து R = 0ன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், பொட்டன்ஷியல் அட் த சென்டர் வந்து KQ டிவைடட் பை R. இது வந்து ஆன்சராக கிடைக்கும். இது வந்து நம்ம என்ன கேஸுக்கு டிரைவ் பண்ணோம், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜ் ரிங்குக்கு கேஸுக்கு பார்த்தோம், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். கரெக்டாக? இப்போ அது மாதிரியான ப்ராப்ளம் தான் இது. ஸோ ஃபிகர் ஏக்கு பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும், சென்டரில் KQ பை R. நம்மளுக்கு டவுட் இல்லை. கரெக்டாக? இப்போ ஃபிகர் பிக்கு என்ன வரும், இது வந்து ஃபிகர் பிக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஜஸ்ட் வாட் எவர் வி ஹவ் ஸ்டடிட் என்னது, பொட்டன்ஷியல் அட் அ கிவன் பாயிண்ட், potential at a given point is equal to the summation of potential due to all the charges. கரெக்டாக இல்லையா? potential at a point is equal to summation of charges. எத்தனை சார்ஜஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், டோட்டலாக n சார்ஜஸ் இருந்தால் ஆட் பண்ணுவோம்.
டோட்டலாக n சார்ஜஸ்க்கு நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி we get the answer. இப்போ இந்த இடத்துல நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, கரெக்டாக இல்லையா? நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. பட் ஆனால் நல்லா கவனிங்க, ஒரு இந்த இடத்துல ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன், நிறைய சார்ஜஸ் இருக்குது. இந்த எல்லா சார்ஜையும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல Q1 Q2 Q3 Q4 நிறைய சார்ஜஸ் இருக்குது. இந்த எல்லா சார்ஜஸையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? டோட்டலாக எனக்கு நிறைய சார்ஜஸ் இருக்குது, n சார்ஜஸ், எக்கச்சக்க சார்ஜஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க, n சார்ஜஸ் இருக்குது. இந்த எல்லா சார்ஜஸையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும்? கண்டிப்பாக ஆட் பண்ணால் கிடைக்கணும்ல. நெட் சார்ஜ்ன்றது என்னது? டோட்டல் சார்ஜ் தானே, Q. இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த எல்லா சார்ஜுமே சென்டர் சோர்ஸு, இந்த சார்ஜ்லேருந்து இந்த பாயிண்ட் தானே சோர்ஸு, சோர்ஸ்லேருந்து அந்த பாயிண்ட் P, எனக்கு சென்டரில் தான் பொட்டன்ஷியல் வேணும். இந்த எல்லா சார்ஜுமே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குமா, டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் இருக்குமா? அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து சென்டருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு? ரேடியஸ் தானே. சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து சென்டருக்கு எப்போவுமே ரேடியஸ் தானே டிஸ்டன்ஸு. நல்லா கவனிங்க, இப்போ நான் வந்து இண்டிவிஜுவல் சார்ஜஸ் மாதிரி ஆட் பண்ணுறேன். ஒரு சார்ஜையும் நான் கணக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு இதுக்கும் எனக்கு என்ன வரும்? எல்லாத்துக்குமே சோர்ஸ்லேருந்து அந்த பாயிண்ட் P, சோர்ஸ்லேருந்து அந்த பாயிண்ட் Pன்றது இங்கே ஆரிஜின், எல்லாத்துக்குமே R தான் டிஸ்டன்ஸ். ஸோ இதுலேருந்து நான் காமனாக K/R எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன வரும்? Q1 Q2 n சார்ஜஸ். இந்த n சார்ஜஸையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? கேபிட்டல் Q கிடைக்கும்ல, டிவைடட் பை R. ஸோ எனக்கு இந்த கேஸ்லேயே ஆன்சர் எனக்கு என்ன வருது? ஃபைனல் ஆன்சர் எனக்கு வந்து K கேபிட்டல் Q/R தான் கிடைக்குது. K capital Q/R. So in the both the cases I'll get answer as same. Correct? Okay ba, good. So நம்ம இதோட டிஸ்கஷனை ஃபினிஷ் பண்ணுவோம். We will meet in the next discussion. நம்ம அடுத்த டிஸ்கஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா potential due to charged conducting non-conducting spheres. Okay, so it's a very important and concentric shells ன்னு சொல்லுவோம் இல்லையா, potential due to concentric shells. இது சிபிஎஸ்சிலையும் கேட்கலாம் சம்டைம், நீட் ஜேஇக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வருது இந்த இதுக்கு அடுத்து. ஸோ ஸ்டே டியூன். Until then, bye from Nagarajan. All the best.